நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 187வது நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. கவியரசர் கண்ணதாசனுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிகளை ஒட்டி சென்ற நிகழ்ச்சியிலே நாம் ஒரு பட்டிமன்றம் நடத்தினோம். இப்பொழுது கருத்தரங்க நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. முதல் நிகழ்வாக தமிழ் வாழ்த்து பாட மரியாதைக்குரிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பெங்களூர் தமிழ் சங்கத்தினுடைய தூண்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா அமுதபாண்டியன் அவர்களே, மிகச் சிறப்பாக தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, பாரத ஸ்டேட் வங்கியிலே உதவி பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்று தமிழில் உள்ள ஆர்வத்தால் பல கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்ற ஐயா ரவிச்சந்திரன் அவர்களே, கரூர் சங்கராம்பாள் அம்மா அவர்களே, நமது வெள்ளி இலக்கிய மேடையினுடைய இன்னொரு ஆதரவாளர் ஐயா குமாப்பா கபிலன் அவர்களை வெகு நாட்களுக்கு பிறகு நம்முடைய வருகை தந்திருக்கிறார். மிகச் சிறப்பாக பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா கபிலன் அவர்களே. உறங்கா கவிஞர் அம்மா வே உலகம்மாள் அவர்களே, வெள்ளி இலக்கிய மேடையினுடைய தலைவர் ஐயா KG ராஜேந்திரபாபு அவர்களே, ஐயா தர்மலிங்கம் அவர்களே, முனைவர் தனலட்சுமி அம்மா அவர்களே, கவி மாமணி பொதிகை செல்வராஜன் ஐயா அவர்களே, ஹைதராபாத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிரபாவதி ராஜா அம்மா அவர்களே, லண்டனிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிற சிவராஜினி அம்மா அவர்களே, இன்று பேச இருக்கிற மிகச்சிறந்த பேச்சாளர் அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களே, இன்னும் இணைய இருக்கிற நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வெள்ளி இலக்கிய மேடை வருக வருக என்று வரவேற்கிறது. இன்றைய கருத்தரங்கத்தில் கண்ணதாசனுடைய பாடல்களில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்று வெவ்வேறு தலைப்புகளிலே அறிஞர் பெருமக்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்பதற்காக காலந்தோறும் கண்ணதாசன் என்ற ஒரு நூலை எழுதி புகழ் பெற்றவர். முதல் பதிப்பு அத்தனையும் விற்று தீர்ந்து விட்டன. இப்பொழுது இரண்டாவது பதிப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. ஐயா கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளையினுடைய சார்பில் கண்ணதாசன் விருதாளர் என்ற விருது அவருக்கு கிடைத்தது.
25,000 பொற்களையும் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அவரை விட இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய நபர் வேறு யாரும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து பேச இருப்பவர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்கள் தலைமை வகித்து இந்த கருத்தரங்கத்தை நடத்தி தருவார். முதல் பேச்சாளராக அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேச இருக்கிறார். அவர் 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய அரசு ஊரக வளர்ச்சித்துறையிலே உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். வண்ணமயில் என்ற சிற்றிதழை நடத்தியிருக்கிறார். ஷியாம் பண்பலை வானொலியினுடைய நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். முத்தமிழ் சுவைக்கலாம் என்ற வலை ஒளியை துவக்கி, வலை ஒளி என்றால் உங்களுக்கு புரியாமல் போகலாம், நான் தமிழில் சொல்கிறேன், யூடியூப் அமைத்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியவர், அந்த பெருமைக்குரியவர். அடுத்ததாக நமது அருமை நண்பர் கூமா கபிலன் அவர்கள் மிகச்சிறந்த பாடல்களை தமிழ் திரையுலகுக்கு கொடுத்திருக்கிற கூமா பாலசுப்ரமணியன் அவர்களுடைய புதல்வர். சிங்கார வேலனை தேவா, ஏமாறச் சொன்னதும் நானோ என்ற பல புகழ்பெற்ற பாடல்களை அளித்தவர். அவருடைய புதல்வர் ஐயா அவர்கள் இந்தியன் வங்கியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், வானொலி நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார். கவி அருவி என்ற இலக்கிய அமைப்பை ஐயா அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். மகாகவி பாரதி நற்பணி மன்றம் அவருக்கு இலக்கிய சுடர் என்ற விருதை அளித்து அவரை சிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நமது பொதிகை மு செல்வராஜன் அவர்கள், அவருக்கு கவிமாமணி என்ற விருதை பெற்றவர். சென்னை BSNL முதன்மை கணக்கு அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார், சிறுகதைகள், கவிதைகள். சில நூல்கள் விடையில்லா கேள்வி, எல்லாம் நன்றாக என்பது போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார். விருதுகள் என்ற அளவிலே கவியரசு கண்ணதாசனுடைய விருது, கவியரசு கண்ணதாசன் விருதை பெற்றிருக்கிறார் என்றால் இன்றைய கருத்தரங்கத்தில் பேசுவதற்கு பொருத்தமான நபர் அவர் என்று நினைக்கிறேன். பாரதிதாசன் கவிதை அமைப்பு அவருக்கு அளித்த அந்த விருது. பொன்னொழி கவிஞர் என்ற விருதை அவர் பெற்றிருக்கிறார். அடுத்தது நமது முனைவர் தனலட்சுமி அம்மா அவர்கள் மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியிலே வேதியியல் துறையில் இணை பேராசிரியராக இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அம்மா அவர்கள். தமிழில் மிகுந்த ஆர்வம். ஏற்கனவே நமது நிகழ்ச்சி ஒன்றிலே உரையாற்றி இருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். அவரும் இன்று கருத்தரங்களை பேச இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய உறங்கா கவிஞர் உலகம்மாள் அவர்கள் முதுகலை ஆங்கில ஆசிரியை. அவர் முதுகலை பட்டம் பெற்றது ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் கல்வியியல் கல்வி என்ற 3 முதுகலை பட்டம் பெற்றவர். பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், வானொலி நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார். விருதுகள் என்று சொல்கிற போது தமிழ் இனியாள் என்று ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறார். பொருணை கவி என்று கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர். அம்மா அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். இன்றைய இந்த கருத்தரங்கத்தை மரியாதைக்குரிய KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்கள் தலைமையேற்று இதை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அவையை அவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 187வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு மிக அருமையான தமிழ் வாழ்த்தை வழக்கம் போல் இனிமையாக பாடிய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், இங்கே மிக சிறப்பாக நெறியாள்கை நிகழ்த்தியிருக்கின்ற, தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய, கவிதை எழுதுவதிலும் சிறந்து விளங்கக்கூடிய நண்பர் நல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற வாரம் 24/6/2026 நாளன்று கவியரசு கண்ணதாசனுடைய 100ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நண்பர் தீபன் குறிப்பிட்ட மாதிரி ஒரு பட்டிமன்றத்தை வெள்ளி இலக்கிய மேடை நடத்தியிருக்கின்றது. அந்த 100ஆண்டு தொடர்ச்சியாக இன்று 2வது நிகழ்ச்சியாக கவியரசு கண்ணதாசனுடைய கருத்தரங்கத்தை நாம் நடத்த இருக்கின்றோம். இந்த கருத்தரங்கத்தில் பேசுவதற்கு
மிக சிறப்பான பேச்சாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நெல்லை தீபன் அவர்கள் ஏற்கனவே அனைவரையும் இங்கே வரவேற்றிருக்கின்றார். கவிஞர் பானுபதி கிருஷ்ணகுமார் அவர்கள், கவிஞர் கூமாப்பா கபிலன், பொதிகை செல்வராஜ், முனைவர் இரா தனலட்சுமி, உறங்கா கவிஞர் உலகம்மாள் என்று ஐவரும் 5 வேறு தலைப்புகளிலே கண்ணதாசனுடைய பாடல்களை பற்றியெல்லாம் இங்கே பேச இருக்கின்றார். நண்பர்களே, நமக்கு ஒரு 15 கவிஞர்களை தெரியும். உடுமலை நாராயண கவி, மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கூமா பாலசுப்ரமணியம், காமு ஷெரீப், மாயவநாதன், ஆலங்குடி சோமு, கவியரசு கண்ணதாசன், வாலி, கவிப்பேரரசு வைரமுத்து, நா முத்துக்குமார், பா விஜய், கபிலன், சினேகன், பெண் கவிஞர் ரோஷனா பேகம், தாமரை என்று பல்வேறு கவிஞர்களுடைய பாடல்களை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். எல்லா கவிஞர்களும் அற்புதமான பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் கவியரசு கண்ணதாசனுக்கென்று ஒரு தனித்துவமான இடம் நம்முடைய மனதிலே ஏற்பட்டு விட்டது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே வந்த திரைப்படங்கள் பெரும்பாலும் குடும்ப உறவு பிரச்சனைகளை வைத்து படங்கள் வந்தன. பாச உணர்வை வைத்து படங்கள் வெளிவந்தன. மகன், தந்தை இவர்களுடைய பிணைப்பை வைத்து படங்கள் வெளியே வந்தன. ஒரு குடும்பத்திலேயே பங்காளிகள் சண்டைகளை வைத்து படங்கள் வெளியே வந்தன. படிக்காத மேதை, பாகப்பிரிவினை, பாசமலர், பாலும் பழமும், படித்தால் மட்டும் போதுமா, பார்த்தால் பசித்திரும் போன்ற படங்களெல்லாம் இப்படி குடும்பத்தை அடிப்படையாக வைத்து வந்தன. அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சின்ன பொறாமை உணர்ச்சியை வைத்துதான் படித்தால் மட்டும் போதுமா வந்தது. அதே போல் இன்னொரு பக்கத்தில் தாய் பாசத்தை மையமாக வைத்து, சமூக சிந்தனையை மையமாக வைத்து பல திரைப்படங்கள் வந்தன. தாய் சொல் தட்டாதே, தாயை காத்த தனையன், குடும்ப தலைவன் என்கின்ற படங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. காதலை மையமாக வைத்து பல திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. காதலிக்க நேரம் இல்லை போன்ற படங்கள் வந்திருக்கின்றன. சுமை தாங்கி போன்ற படங்கள் வந்திருக்கின்றன. காத்திருந்த கண்கள், கைராசி போன்ற படங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆக பாசம், ஒரு குடும்ப உறவு, குடும்ப சிக்கல், காதல், சமுதாயம், தாய் உணர்வு என்ற இந்த அத்தனை சப்ஜெக்டுகளுக்கும், அத்தனை தளங்களுக்கும் பாடல்களை கொடுத்த பெருமை கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. இது அத்தனையுமே நம்முடைய உணர்வுகள். குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள் என்று சொன்னால் அது நம்முடைய பிரச்சனையாகத்தான் பாவிக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலேயும் உறவு சிக்கல் இருக்கும். ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலேயும் காதல் பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலேயும் தாய் பாசத்தினுடைய வெளிப்பாடு இருக்கும். ஆக இந்த மாதிரியான தளங்களுக்கெல்லாம் பாடல்களை கொடுத்த பெருமை கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் அவர் நமக்கான கவிஞர் என்ற உணர்வு ஒவ்வொரு தமிழ் குடிமகன்களுக்கும் ஏற்பட்டு விட்டது. அதுவும் பாவரிசை தாவரிசை பாடல் வந்த பிறகு கண்ணதாசன் மக்களுடைய மனதிலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார். அதன் பிறகு வந்த படங்கள் எல்லாம் அவரை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போயிருக்கின்றனவே தவிர கொஞ்சம் கூட அவரை இறக்கவே இல்லை. அந்த சிம்மாசனத்தை விட்டு அவர் இறக்கவே இல்லை. நான் கூட ஒரு கவியரங்கத்திலே சொன்னேன், அவர் முதலிலே தயாரித்த படம் மாலையிட்ட மங்கை. சினிமா என்கின்ற மங்கைக்கு அவர் மாலையிட்டார். அந்த சினிமா என்ற திரைப்படம் அவரை கடைசி வரை கைவிடவில்லை. அவரும் அந்த திரைப்படத்தை கடைசி வரை கைவிடவில்லை. அவர் முதலிலே தயாரித்த அந்த படத்தினுடைய பெயர் அவருக்கு பொருத்தமாக அமைந்து விட்டது என்று ஒரு கவியரங்கத்திலே சொன்னேன். அது மாதிரி அவர் இருந்தவரை கடைசி வரையில் அவருடைய ராஜாங்கம் திரைப்படத்திலே இருந்து கொண்டே இருந்தது என்பதை எந்த கவிஞர்களும் மறுக்கவில்லை. இப்படி ஒரு புகழ் வாய்ந்த கவிஞனாக, நம்முடைய உணர்வுகளிலே கலந்துவிட்ட கவிஞனாக இருக்கிற கண்ணதாசனை பற்றி பேசுவது என்பது
எல்லோருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. அவருடைய சோகமான பாடலிலே கூட ஒரு சுகம் இருக்கத்தான் செய்கிறது. அது சோகமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த பாடல்கள் மனதுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி எல்லோருடைய மனத்துக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்களை கொடுத்த பெருமை கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. அந்த கண்ணதாசனுடைய பாடல்களில் இருந்து அவர் இலக்கியங்களை, அவர் எந்த அளவுக்கு இலக்கியங்களை எடுத்து கையாண்டிருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். செவ்விலக்கியத்திலே இருந்தும், சிற்றிலக்கியங்களிலே இருந்தும், கம்பனிலே இருந்தும் அவர் நிறைய இலக்கியங்களை அவர் கையாண்டு இருக்கின்றார். நம்முடைய முன்னாள் அரசவை கவிஞர், மிக சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் கண்ணதாசனை பற்றி எழுதிய ஒரு கட்டுரையில் கலையுலக கம்பன் என்று தலைப்பு கொடுத்திருப்பார். அது மிக சரியான பொருத்தமான தலைப்பு என்பதை தான் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எப்படி கம்பன் திருக்குறளிலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 திருக்குறளை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறான். சீவக சிந்தாமணியிலே இருந்து பயன்படுத்தி இருக்கிறான். ஆழ்வார்கள் பாடல்களிலே இருந்து பயன்படுத்தி இருக்கிறான். பிரபலிங்க லீலையிலே இருந்து பயன்படுத்தி இருக்கின்றான். இப்படி அவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு அறிஞர் சொல்லுவார், ஒவ்வொரு இலக்கியத்திலே இருந்து ஒவ்வொரு அகப்பையாக எடுத்து கையாண்டவன் கம்பன் என்று சொல்லுவார். அதுதான் கண்ணதாசன். ஒவ்வொரு இலக்கியத்திலே இருந்தும் ஒவ்வொரு அகப்பையாக எடுத்து திரை இசைப்பாடலாக ஆக்கிய பெருமை கவியரசு கண்ணதாசனுக்கு உண்டு. திருக்குறளிலே இருந்து சிற்றிலக்கியம் வரையில், ஏன் இன்றைய பழமொழிகளை கூட அழகாக எடுத்து கையாண்டிருப்பார். அதை பற்றி பேசுவதற்கு பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். அதே போல வாழ்க்கை கருத்துக்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு நம்முடைய கூமாப்பா அவர்கள் வர இருக்கின்றார்கள். சமூக சிந்தனைகளை பற்றி பேசுவதற்கு பொதிகை செல்வராஜ் வர இருக்கின்றார். அவரிடத்திலே இருக்கிற பெண்ணிய சிந்தனைகளை பற்றி பேசுவதற்கு நம்முடைய முனைவர் இரா தனலட்சுமி அம்மையார் வருகின்றார்கள். ஆன்மீக சிந்தனையை பற்றி பேசுவதற்கு தினந்தோறும் ஆன்மீக கவிதைகளை எழுதி கொண்டிருக்கின்ற உறங்கா கவிஞர் உலகம்மாள் வர இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த அவையை நல்ல தீபன் கையிலே நான் கொடுக்கின்றேன். மீண்டும் வணக்கம். ஒரு 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 அறிவிப்பு, அதை மட்டும் சொல்லிட்டு ஐயா தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு பேச்சாளர்களுக்குமான நேரம் 15 நிமிடங்கள். நேர கணக்கை நான் பார்த்துக் கொள்வேன். பொதிகை செல்வராஜை பழிவாங்குவதற்கு சரியான நாள் என்று அவர் பேசுவார், நான் நேரத்தை கட்டுப்படுத்துவேன். அவ்வளவுதான். அந்த ஒரு அறிவிப்பு. இப்பொழுது கருத்தரங்கத்தை ஐயா கேஜிஆர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அவர் ஏற்று நடத்துவார். ஏற்கனவே அழைத்து விட்டார் பானுமதி அம்மா அவர்களை. அம்மா, ஒளி வாங்கி சரியா இருக்கலாமா? நீங்க உங்க உரையை ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வு எண் 187 இந்த நாளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி அம்மாள் அவர்களுக்கும், நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் நெல்லை தீபன் ஐயாவுக்கும், தலைமை உரையாற்றிய KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும், மற்றும் என்னுடன் உரையாற்ற உள்ள இதர அறிஞர்கள் பெருமக்களுக்கும், பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பானுமதி கிருஷ்ணகுமாரின் அன்பு வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் என்பது இந்த யுகத்தின், இந்த நூற்றாண்டின் மாபெரும் கவிஞர் என்பதில் யாருக்கும் ஐயம் இல்லை. அவர் இலக்கிய சிந்தனைகள் சொன்னாரா என்றால் சொன்னார். எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். அதாவது எளிமைப்படுத்தி சொன்னதனால் அது இலக்கியம் இல்லை என்று ஆகிவிடாது. சங்க இலக்கியத்தில் கிமு நூற்றாண்டுகள் முன் நூற்றாண்டில் வந்த கவிதைகள் எல்லாமே ரொம்பவும் கடினமான தமிழ், மிக அது எளிதில் படித்துக் கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி திருக்குறள் எடுத்தவே நிறைய எளிதில் புரிந்து கொள்ளலாம், நிறைய பாடல்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் பின்வரும் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட எல்லா இலக்கியங்களுமே ஓரளவுக்கு எளிமையாகவும் இருக்கும், சில கடினமாகவும் இருக்கும். அதனால் அவைகள் எல்லாம் இலக்கியம் இல்லை என்று நாம் சொல்லிவிடவில்லை. அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தனிப்பாடல்கள் எழுதியது ஒரு பக்கம் இருந்தாலும், திரைப்பாடலுக்கு எழுதியதனால் அது திரைப்படங்களுக்கு எழுதினார், அதில் இலக்கியம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அவையும்
இலக்கியம் தன்னை சார்ந்தவையாகவே இருந்திருக்கிறது. அதாவது நிறைய இப்ப KGR ஐயா கூட சொன்னார், நிறைய இலக்கியங்கள்ல இருந்து ஒரு அகப்பியா எடுத்து செஞ்சார்னா உண்மைதான். அந்த மாதிரி நிறைய எடுக்கும் போது அது தெரியாத அந்த இலக்கியங்கள் தெரியாத பாமரருக்கும் அந்த இலக்கியங்களை எளிமைப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தார் என்று சொல்லலாம். அப்படி பார்க்கணும்னா நம்ம கம்பராமாயணத்தில் இவ்வண்ணம் உய்த்த வண்ணம் அந்த பாடல் நமக்கு தெரியும். அதையும் எடுத்துக்கொண்டு வந்து பால் வண்ணம் பருவம் கொண்டு அந்த பாடல்ல வண்ணம் வண்ணம் வர மாதிரி எழுதினார் நமக்கு தெரியும். அதே மாதிரி நதியின் நறும்புணலின்மை நதியின் பிழை என்று கம்பராமாயணத்தில் வந்ததை அவன்தான் மனிதன் ஒரு பாடத்துல சொல்லியிருப்பாரு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமின்றி விதி செய்த குற்றமின்றி வேறு ஏதம்மான்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி அருணகிரிநாதர் எழுதிய பாடல் திருப்புகழ்ல வந்து ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான் அப்படின்னு கந்தன் கர்ணன் என்ற படத்துல கவியரசர் எழுதியிருப்பார். அதுக்கு முன்னமே அவர் வந்து அருணகிரிநாதர் வந்து ஒரு ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகமா வர்ணிச்சு பாடிட்டு இருப்பார். அப்படி பாடிட்டு இருக்கும்போது கடைசியில என்ன சொல்வார்னா, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் அப்படின்வார். அங்கிருந்து கவியரசர் எடுக்கிறார். அங்கிருந்து ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான் அந்த வரி எடுக்கும்போது அதே பாணி அதே முகம் ஒவ்வொரு முகமா வர்ணிக்க போறார். இருந்தாலும் அந்த ஒரு வரியும் எடுத்துக்கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கிறார் என்று கொள்ளலாம். அதே மாதிரி சித்தர் பாடல் ஒண்ணு, பாழூரில் பையூரில் வீழ்ந்து விட்டேன் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த சித்தர் பாடலுக்கு எந்த ஊர் என்றவளே, அதாவது அழுகுனி சித்தர் எழுதிய பாடல். பையூரில் இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன், பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ அப்படின்னு அந்த பாடல் முடியும். இந்த மாதிரி கருப்பு பிறக்காம வேற நல்ல ஒரு வேதாந்த வீடறியன்னா தெய்வத்தின் வீட்டிலும் போய் நான் எப்போ சேர போறேன் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. அதையே ஒரு முன்னூக்கமாக கொண்டு அதே பாணியில் எந்த ஊர் என்றவளே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா அப்படின்னு ஒரு ஊரா, காலூரில் நடந்து வந்தேன், கையூரில் தவழ்ந்து வந்தேன், வண்டூரில் பிறந்து வந்தேன் அப்படின்னு ஒரு ஊரா படிப்படியா சொல்லிக்கிட்டே வந்துட்டு மேலூரில் போவதற்கு வேலை வரவில்லையாடான்னு முடிப்பார். பிறவியில் ஆரம்பித்து இறப்பு வரைக்கும் பாடுவார். மிக அழகான ஒரு சொல்லாடல், மிக அழகான ஒரு கட்டமைப்பு, அந்த பாடலின் ஒரு கட்டமைப்பு மிக அழகாக இருக்கும். பிறவியிலிருந்து அவர் காலையூர் அப்புறம் இறுதி காலம் என்று பாடி முடித்திருப்பார். இந்த மாதிரி நிறைய இலக்கியங்களை கொண்டு வந்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் அணி இலக்கணம் தான் நிறைய கையாண்டிருப்பார். ரொம்ப அந்த இலக்கிய சுவை சொட்ட எழுதுவதில் மன்னர் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அவர் கவிக்கே அரசர் கவியரசர் என்று சொன்னது ஒன்றும் வீண் போகவில்லை. அதாவது இப்போ மாலை பொழுதின் மயக்கத்துல ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல்ல வரும், மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி அப்படின்னா சோகத்தை சொல்றா. எல்லாரும் கவிஞர் எழுதுறதுதான். மறந்து விட்டார் தோழி, பறந்து விட்டார் தோழி, உடனே மறந்துட்டாரு. அதே சமயம் கண் முன்னால் கூட நிக்கல, சிட்டா பறந்துட்டாரு. ஏன்னா கனவுல வந்தார், கனவுல இருந்து வெளிக்கு போயிட்டார். அது அத்தோட நின்று இருந்தா பரவாயில்ல. பறந்து விட்டார் தோழி, அந்த அம்மாக்கு பார்க்க அந்த ஒரு எழுத்துல வச்சு விளையாடின விளையாட்டு இருக்கு, அது ஒரு இலக்கிய சுவை தானே. மற்ற இலக்கியங்களிலிருந்து எடுத்தாண்டது போக இந்த மாதிரியான இலக்கிய சுவைகளும் நிறைய இருக்கும். அதுதான் கவியரசர் கண்ணதாசன். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, எப்படி அந்த பாடல் முழுக்க ஓமை அணிதான். பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட செல்லியா கொத்து மலர் கொடியா அப்படின்னு அவர் பாடுறது. அவங்கள இவர் வர்ணிக்கிறது. பாடுவது கவியா பாரிவள்ளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா. பாடுவது கவியா, நீங்க என்ன எனக்கு வர்ணிச்சு பாடுறீங்களா, அப்ப நீங்க என்ன கவியா? அதே மாதிரி பாரிவள்ளல் மகனா, ஏன்னா அவர் வள்ளல் வள்ளி அள்ளி கொடுத்தவர், அதை எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க. சேரனுக்கு உறவா, சேரனுக்கு உறவுன்னா அவர் வந்து சேர நாட்டை சேர்ந்தவர் என்பது அறியப்படுகிறது. அதனால அது ஒரு வரி. அப்புறம் செந்தமிழர் நிலவானா அவர் பேர்ல இருக்க ராமச்சந்திரன் செந்தமிழர் நிலவா அப்படின்ற ஒரு பாடல். இப்படியெல்லாம் வைத்து அந்த ஊமை அணி முழுக்க நிறைய ஊமை அணிகள் வைத்து எழுதியிருப்பார். அப்புறம் இன்னொரு பாடல், இப்பொருள் ஊமை அணி வரும். இல்லாத ஒரு பொருளை ஊமையா சொல்றது. பணி இல்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கணியா இசை இல்லாத முத்தமிழா. இது எதனா இல்லாம இருக்கா? எதுவும் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்கு. அது எதுவுமே அந்த மாதிரி ஒரு பொருளே இல்லை. அது வந்து இல்லாத பொருளை வைத்து ஊமையாக வைத்து அந்த வரி ஃபுல்லா அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதுவும் ஒரு அழகான ஒரு ஈழ்பொருள் ஊமை அணின்னு சொல்லலாம். அப்புறம் பிரிது மொழிதல் அணி.
தான் சொல்ல வந்து சொல்லாம வேற சொல்லி புரிய வைக்கிற மாதிரி அழகா சொல்வார். கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேய் அல்லவா. கம்பன் கண்ட சீதைனா சீதை அழகுக்கே பேர் போனவள். அந்த சீதையை அலங்கரிக்கிற கல்யாண பாடல் மட்டும் ஒரு 23-30 பாடல்கள் எழுதியிருப்பார் கம்பன். அப்போ சீதை என்றாலே அழகு, அழகு என்றாலே சீதை. அவள் உன் தாய் அல்லவா என்றால் உங்க அம்மா மாதிரி உன் ஜாடை, சீதை ஜாடையில நீ இருக்கேன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கிறது. ஆனால் காளிதாசன் சகுந்தலை உன் சேய் அல்லவா. அவள் கல்யாணமே ஆகல, அவளுக்கு எப்படி ஒரு சேய் இருக்க முடியும்? காளிதாசன் சொன்ன சகுந்தலை உன்னுடைய மகள் என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படி என்றால், அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், அவருக்கு ஒரு திடீர்னு கால் இதுவாகிடும். அதுக்கப்புறம் இவங்க SSR காதலிப்பாங்க. ஆனா இவரை கல்யாணம் பராமரிக்க வேண்டிய இடத்துக்கு வரும்போது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அவர் அந்த மெஜஸ்டிக்ல இருந்து இறங்கி வரமாட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு நேரடியா சொல்றதுக்கு ஒரு வெக்கம். அப்போ அவர் என்ன சொல்றன்னா, காளிதாசன் சகுந்தலைனா சகுந்தலையோட அம்மா மேனகை, நீ மேனகை மாதிரி இருக்கேன்னு சொல்லாம, நீ மேனகை காளிதாசன் சகுந்தலை உன் சேய் அல்லவா, அப்ப நீதான் மேனகை, நீ ரம்பை ஊர்வசி மேனகை மாதிரி இருக்கேன்னு சொல்லாம சகுந்தலையை சொல்லி சொல்றது. நீ அவங்களுடைய அம்மா என்பது பிரிந்து மொழிதல்ல. நீ எவ்வளவு அழகா வச்சு எழுதியிருக்காரு பாருங்க. இது இதெல்லாம் ரசிக்கணும், தேன் சொட்ட சொட்ட ரசிக்கணும் இதெல்லாம். அதே மாதிரி தூது கவிகள் நமக்கு தெரியும். பிள்ளை விடுத்தூது, அந்த விடுத்தூது, நிலா விடுத்தூது, மேகம் விடுத்தூது, நிறைய இருக்கு. அது மாதிரியும் கவியரசர் கண்ணதாசன் நிறைய எழுதியிருப்பாரு. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, அந்த மேகம் போய் அங்க சொல்லணும், அப்போ மேகம் எடுத்தது. அதே மாதிரி வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அந்த குழந்தை விடும் தூது. 2 பேருக்கும் சண்டை, குழந்தை கிட்ட ஒருத்தர் நேரில் பேசிக்க மாட்டாங்க, சண்டை போடணும், இல்லது தெரிவிக்கணும், அதர் பார்ட்டிக்கு தெரிவிக்கணும். எப்படி பண்றது? அந்த குழந்தைய வச்சு, இந்த குழந்தை அங்க போய் சொல்லவும் இல்லை, அந்த குழந்தைங்க சொல்லவும் இல்லை. அது ஒரு பாவனை தூது. குழந்தை ஒரு பாவனை தூது. அந்த குழந்தைய பாவனையா வச்சு, பாருடா இப்படி சொல்லுடா, அப்படி சொல்லுடா, அதுக்கேண்டா அன்னைக்கேண்டா அப்படி இருந்தா, இன்னைக்கேண்டா இப்படி இருக்கா அப்படின்னு அவர் சொல்ல, அந்த காதலி தான் மனைவி என்று கூறடா கண்ணா அப்படின்னு பாடுறாங்க. அதேதான் நானும் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அதுக்கு அவர் சொல்வாரு, இதெல்லாம் முடிச்ச பிறகு அவர் சொல்வாரு, நடந்ததெல்லாம் இன்று முதல் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. சரி, ஆனதாச்சு போனது போட்டுண்டா, இனிமேல சண்டை படாம இருக்க சொல்லுடா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க ஒரு ஸ்டெப் போனோம்னா அவங்க 2 ஸ்டெப் கீழே வரவங்க. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. அத பீஸ் இஸ்லாம் அவ்வளோ லிப்டிங் கொடுத்து பாடியிருப்பாங்க. நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. அந்த கதை ஒட்டி கவிதைகள் அதெல்லாம். ஆனா குழந்தை விடுத்தூது. அதுக்கப்புறம் ஒரு பாடம் இருக்கு, நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். அந்த பாட்டு கிளைகளே முத்து கிளைன்னு வரும். கிளைகள்னா பறவை, பச்சை கிளி. அந்த பச்சை கிளி தூது விடுறாங்க. அப்ப அந்த பச்சை கிளிக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்குறாரு பாருங்களேன். பச்சை வண்ண வெற்றிலை போல் பறந்தோடும் போது பக்கத்திலே சொன்னால் என்ன தூது அப்படின்னு வரும். வெற்றிலை மாத்திக்கிறதுக்கு சொன்னால் என்ன தூதுன்னு வரும். அதே பாடல என்ன வரும்னா, அந்த மேகங்களை பாடும் ராகங்கள், அந்த வண்ண பெண் பார்க்க போய் வரும் தூதாகட்டும். அதே பாட்டுல மேகத்தையும் தூது விடுவார், கிளியையும் தூது விடுவார், மீன்களை தூது விடுவார். அதே பாட்டுல தங்க மீன்களே தாமரை பூவினில் அப்படின்னு அந்த வயல்வெளியில பாடுற பாட்டு. அது பழனம் வயல்வெளி. வயல் நடுவுல மீன்கள் எல்லாம் கூட ஓடையில் போனால் அந்த நிலத்துக்கு பேர் பழனம் என்று சொல்வார்கள். அப்ப அங்க மீனும் இருக்கும். இது வயல் எங்க மீன் வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது, தெரிஞ்சுதான் கவியரசர் எழுதியிருக்காரு. பழனம் வயல்ல இந்த பாடல் பொருந்தும். இப்படி எல்லாரையும் தூது விட்டு பாடுறாங்க. ஏன்னா 2 குடும்பங்களுக்கு சண்டை, 2 பேரும் பேசக்கூடாதுன்றப்போ தூது மழை பேசிக்கிறாங்க. அப்படி ஒரு பாடல், தூது பாடல். அதுக்கப்புறம் கம்பராமாயணத்துல நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிவிடை உறங்கும் தொகை. இப்படி முதல் ஆரம்பிக்கிறது நெடிலையும் அடுத்த வரி குறிலையும் வரும். இதே மாதிரி காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. அதே மாதிரி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, பனி போல் அணைப்பது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா நெடில் குரில் வச்சிருப்பாரு. அது மிக அழகான ஒரு பாடல்.
அது வந்து கம்பராமாயணத்தை ஒட்டி அந்த பாணியில் தான் எழுதிக்கிறார் என்பது நமக்கு கேட்டால் தான் தெரியும், கவனித்தால் தான் தெரியும். அவர் எடுத்த உடனே கேட்கிறதுக்கு தெரியாது, கவனிக்கணும். அதே மாதிரி எடுத்துக்காட்டுவோம் ஏனி. எடுத்துக்காட்டுவோம் ஏனி என்றால் எடுத்துக்காட்டி சொல்ல வேண்டும். ஆனால் அந்த போல என்ற சொல் வரக்கூடாது. அது சொல்லாமையே அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் எடுத்துக்காட்டுவோம் ஏனி. கர்ணன் படத்துல என்னுயிர் தோழி கேளொரு சேதி, இது தானோ உங்கள் மன்னவன் நீதி. அதுல வரும் ஒரு வரி, தன்னுயிர் போலே மண்ணுயிர் காப்பான் தலைவன் என்றாயே தோழி. தன்ன மாதிரியே எல்லா உயிரும், மண்ணுயிர் என்றால் 2 சுழினா ரென்னகரம், எல்லா உயிர்களையும் தன் உயிர் மாதிரி பார்ப்பான்னு சொன்னியே, ஆனா என்ன அவன் கவனிக்கவே இல்லையே, என்ன அவன் தன் உயிர் மாதிரி பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு புகார், தோழிக்கிட்ட புகார் படிக்கிறாங்க, புலம்பி தீர்க்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எடுத்துக்காட்டு ஊமை அணி வைத்திருக்கிறார். மிக அழகு. இதெல்லாம் வந்து நம்ம இப்ப கவனிச்சாதான் இந்த அணியெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். சாதாரண பார்வைக்கோ கேள்விக்கோ இது தெரிய வராது. இது எடுத்துக்காட்டு ஊமை அணி, மிக அழகாக இருக்கும். அதே மாதிரி அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா என்ன என்ன வார்த்தைகளோ, அது அந்த அடுக்கு தொடர். உனக்கு மட்டும் அந்த பாடல் ஃபுல்லா பாதி வரைக்கும் அப்படிதான் வரும். கடைசி சரணத்தை தவிர மீது எல்லா சரணமும் ரெட்டை சொற்கள் வரும். அடுக்கு தொடர்ல வந்திருக்கும். அதே மாதிரி முடிவு சொல்ல ஈபுல கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. எல்லாமே எண்ணும் ஆசைப்படகு செல்ல செல்ல வெள்ளம் பெருகும் பெண்மை உள்ளம் துள்ள துள்ள எல்லாமே அடுக்கு தொடர்ல வரும். பாத்தீங்கன்னா ஈபு தொடையில வந்து அடுக்கு தொடர்ல வரும். ரொம்ப அழகான பாடல், அது ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி மாலை மாற்றம் சொல்லுவோம், பாலிண்ட்ரோம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து மாலை மாற்றம் சொல்லுவாங்க. இதுல வந்து கொஞ்சம் அது மாதிரி எழுதியிருப்பாரு. சுகம் 2 நிமிடங்கள்மா. சரி, 2 நிமிடங்கள். சுகம் சுகம் சரிங்க. சுகம் சுகம் அது துன்பமான இன்பமானது, மனம் பேதை மனம். இப்படி படிச்சாலும் இதான் வரும், இப்படி படிச்சாலும் இதான் வரும். மாலை மாற்று முறைன்னா அதான் அந்த கவிதை தான். பேதை மனம் அது பூ போல மென்மையானது, இனம் பெண்களின் இனம், இனம் பெண்களின் இனம். எப்படி படிச்சாலும் அந்த வரி வரும். அந்த மாதிரி ஒரு வரி விட்டு ஒரு வரி வந்து மாலை மாற்று முறையில எழுதியிருப்பாரு. அது ஒரு சிறப்பு. அப்புறம் அந்த அந்தாதி அந்தாதி சொல்லணும். அந்தாதி சொல்லணும்னா இது வரும், வாழ தெரிந்தால் வாழ நினைத்தால் வாழலாம் பாட்டுல வரும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். அப்படின்னு ஒன்னொன்னா கருத்து அந்தாதின்னு கூட இதை சொல்லலாம். சொல்ல அந்தாதியும் இருக்கு, வரி அந்தாதியும் இருக்கு, அப்படி சொல்லலாம். அப்புறம் இந்த வசந்த கால நதிகள், அது எல்லாருக்குமே தெரியும் அந்தாதி பாடினான்னு இப்பதான் சொல்லுவாங்க. அந்த அந்த வசந்த கால நதி வந்தப்பதான் அந்தாதியில எழுதியிருக்காருன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பாடல்ல கூட இருக்கு. இன்னொரு பாடல் ஒண்ணு, அனுபவி ராஜா அனுபவி, அதுல கூட அந்த வரிகள் வரும். அதே மாதிரி ஆடி வெள்ளி தேடி உன்னை, அதுலயும் வந்து அந்த அந்தாதி முறையில வரும். அதே மாதிரி பஞ்ச புகழ்ச்சி அணி ஒரு நிஜமாகிறது பாட்டுல வரும். இலக்கணம் மாறுதுன்ற பாடல தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாது போனால் எது தெய்வமாகும். தெய்வங்களாம் உனக்காக வந்து பாடுன்றது வந்து புகழ்ச்சி அணி. ஆனால் பாடாது போனால் எது தெய்வம் ஆகும், பாடலன்னா அது கடவுளே கிடையாது அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணி எல்லாம். சொல்லுங்க, முடிஞ்சிருச்சுங்களா? நன்றிங்க, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இடையில குறுக்கிட்டு நான் சொல்றது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால பேச்சாளர்கள் என்னை கொஞ்சம் பாத்துங்க. அப்பப்போ நேரம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அப்படி கைய காமிப்பேன். அரசியல் இல்ல. மகிழ்ச்சி. அணிகளின் அழகையெல்லாம் எடுத்து சொல்லி கண்ணதாசன் தன்னுடைய பாடல்களில் எப்படி இந்த அணிகளை எல்லாம் சூட்டினார் என்பதையும் இங்கே அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். அவர்களுக்கு அடுத்து பேசுவதற்காக வாழ்க்கை கருத்துக்கள் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக கூமாப்பா கபிலன் அவர்கள் வருகை தருகிறார். கபிலன் ஐயா அன்மியூட் பண்ணுங்க.
தாராளம். இப்பல இருந்து எடுத்துக்கோங்க நேரம். ம். வெள்ளை இலக்கிய மேடை 187வது நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த இலக்கிய செல்லம் கேஜிஆர் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கின்ற இலக்கிய ஆர்வலர் கருதல் நண்பர் நெல்லை தீபன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே தொழில்நுட்ப உதவிகளை புரிகின்றவர்கள், நன்றிகளை நபையில் இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் தமிழறிந்த சான்றோர் பெருமக்கள் பலரும் இங்கே கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் பெயர்களை சொன்னால் 5 நிமிடம் என்னுடைய பேச்சிலே முடிந்துவிடும் என்பதற்காக அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் சேர்த்து வருகை புரிந்து பெருமை சேர்த்ததற்காக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நிகழ்ச்சிக்கு நான் வருகின்றேன். சில காவுக்கேயெல்லாம் வந்திருக்காங்க. அதே போல பாப்பை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிறைய தமிழறிஞர்கள், பேராசிரியை சரஸ்வதி, ஒருத்தரையும் நான் சொல்லணும் நிறைய நேரம் ஆகும். ஆக அவர்களுக்கெல்லாம் வணங்கிய உரையை நான் தொடங்குகின்றேன். கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்களில் வாழ்க்கை கருத்துக்கள் இல்லாத பாடல் எது என்று தேடி பார்த்தேன். எல்லா பாடல்களிலும் வாழ்க்கை கருத்துக்கள் தான். எல்லா பாடல்களிலும் வாழ்க்கைக்குரிய கருத்துக்கள். ஏன்னா அவர் ஒரு மானுட கவிஞர். பட்டுக்கோட்டை போல அவருடைய ஒரு பொது உடைமை கவிஞர் என்று சொல்ல முடியாது. அவர் காதலும் எழுதுவார், கொள்கையும் எழுதுவார், தத்துவமும் எழுதுவார், எந்த ஆன்மீக பாடல்களும் எழுதுவார். எந்த பாடல்களை எடுத்தாலும் சரி, கவியரசர் கண்ணதாசன் பாடல்களில் கருத்துக்கள் நிறைந்திருக்கும். அது மகாகவி பாரதி எழுதியதாக இருந்தாலும் சரி, பட்டினத்தார் எழுதிய பாடலாக இருந்தாலும் சரி, அல்லது இவர் எந்த இலக்கியத்திலே வந்திருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை இதில் வைப்பார். அதனால்தான் அவருடைய கருத்துக்கள்லாம் இன்னும் நிற்குது. இவ்வளவு ஆண்டுகள், 54 ஆண்டுகள் வாழ்ந்தவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் 540 ஆண்டுகள் வரை வாழும். அந்த அளவுக்கு அவருடைய பாடலில் எல்லாம் கருத்துக்களை கொடுத்திருப்பார்கள். அதிலும் ஒரு சில பாடல்கள் நான் பாட விரும்புகின்றேன். எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு கவியரசர் கண்ணதாசன் பாடல்களில் வாழ்க்கை கருத்துக்கள். பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எவ்வளவு அணி சொன்னா பாருங்க. பேர் அணியா சொன்னாங்க. அவங்க அணியில நான் சேர்ந்துடுறேன் உறுப்பினர். மிக சிறப்பாக அணி இலக்கணம் பற்றி எல்லாம் சொன்னார். வாழ்க்கை கருத்துக்கள் என்றால் கவியரசின் பாடல்களில் கருத்துக்கள் எல்லாமே பொதிந்திருக்கும். அது காதல் பாடலாலும் சரி, கொள்கை பாடலாலும் சரி. சரி, வாழ்க்கை என்பது என்ன? அவரே சொல்றார். வாழ்க்கை என்பது என்ன? குடும்பம், மனைவி, மக்கள், இதுதான். அதே நீங்க சமுதாயத்துக்கு போட்டீங்கன்னா பொது உறவை பாடல்கள் ஆயிடும். குடும்பம், மனைவி, மக்கள், பல நட்பும் சுற்றமும் வச்சுக்கலாம். இவர்கள் 5 பேரை கொண்டதுதான் இந்த வாழ்க்கை. இதை தாண்டி போனால் வாழ்க்கை கிடையாது. அது ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட பாடலாக. அதுல அவர் சொல்றாரு, வாழ்க்கைன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். தீர்ப்ப சொல்றார், கருத்து வைக்கிறார். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும் எழுதுறார். அமைதி நிலைக்கும் எழுதுறார். ஆக ஒரு பாடல் கருத்துக்களை மட்டுமல்ல, தன்னுடைய அனுபவ கருத்துக்களையும் அதில் வைத்து திறம்பட எழுதக்கூடியவர் தான் நம்முடைய கவியரசர். இந்த பாடல்ல நிறைய பேருக்கு ஒரு மயக்கத்தை இருக்கவங்களுக்கு, ஒரு கலக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கொடுத்திருப்பார். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. ஒரு தீர்வு சொல்றாரு பாருங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்ற. நீ உன்னோட கஷ்டத்தை நினைக்காத, உன்னோட கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கு ஒரு தீர்வை, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதிலே ஒரு தீர்வையும் கொடுக்கிறார். அவர் காதல் பாடலையும் கருத்துல நிறைய விதிச்சிருக்கார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தினில் தாலி விடும் வரை. சுருக்கமா ஒரு
கல்யாணத்தை பத்தி அவர் சொல்றாரு. அதுல ஒரு பாட்டு வரும், என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உன் அருகே நான் இருந்தா ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். இங்கதான் கருத்து வைக்கிறாரு. முழுமை பெற்ற காதல் என்றால் முழுமை வரை ஓடி வரும். முழுமையா இருந்ததுன்னா அந்த காலம் இளவலை மட்டும் இல்ல, கடைசி காலம் வரைக்கும் வரும்ன்றத ஒரு கருத்து அதில் பதிக்கிறார். இப்படி மனைவி, குடும்பம்னா மனைவி வருது இல்லையா, மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றார். சில வரங்கள் சாபங்களாவதும் உண்டு, சில வரங்கள் வரங்களாவதும் உண்டு. அதை அவர் சொல்றாரு. அதில் அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல ஒரு பாட்டில் சொல்றாரு, மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வரும் சொல்லிட்டு அது முடிக்கும் போது, கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். கணவன் மனைவி என்ற உறவை அந்த 2 வரியில் அதுல அழகா சொல்லிப்பார். அதுலயும் இந்த வியட்நாமில் ஒண்ணு வரும், ஒரு வரி, உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால். மகாகவி வரிகள் இதான் எழுதப்பட்டிருக்கின்றார்கள். தன்னுடைய கருத்துக்களே அதுல படிக்க கடைசியில, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து இருந்தேன். எவ்வளவு ஒரு பட்டுகள். பாரதி கூட சொல்வார், பெண்ணை தெய்வத்துக்கு ஒப்புறார். அதை போல பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், முன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் சொல்லி அது தெய்வ நிலை கொண்டு போவார். அந்த அதே ஒரு வாழ்க்கையில முறிவு வருது, மனசுல 2 பேருக்கு ஒத்துறவு இல்லைனாக்கா அதுக்கும் அவர் சொல்றார், விட்டு கொடுத்து போங்க. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். சுருக்கமா சொல்லிடுறாரு, விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தர் பெரியவன் தாழ்ந்தவன் கூடாது, அருமையா சொல்லி முடிச்சிடுறாரு. உழைப்போடு அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. மிக அருமையான அந்த வரிகளை சொல்லி அவர் முடிப்பாரு. அதே மாதிரி ஒரு கணவன் தன்னுடைய மனைவி ஏற்கனவே காதல் வாய்ப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்கின்றான். நீ திருமணம் பண்ணிக்கொண்டு இறந்த பிறகுன்னு சொல்றான். அப்போ சொன்னது நீதான் அந்த பாடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, பிரமாதமா இருக்கு. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவுநிலை விடலாமா, தெருவுநிலை விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவான், ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவான்ட்டு ஒரு சுருக்கமாக. நீயா சொன்ன இந்த வார்த்தையை ஒரு வாட்டி எல்லாம் 2 தடவை கேட்பாங்கல்ல, சொல் நீயா சொன்ன அப்படி அந்த பல்லவியை வைத்து முடித்திருப்பார். அதே போல இசைஞானி இளையராஜா அவர்களை சிறு வயதில் இருக்கும்பொழுது பள்ளிக்கூடத்தில் வரும்போது ஒரு பாடலை கேட்டு விட்டு தான் கண்ணதாசனுடைய ரசிகனாக இருக்கிறார். அந்த பாடல் தான் மாலை மாலை பொழுதில். அதுல ஒரு வரி வரும், இளமை எல்லாம் வெறும் கனவுமையும் இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது மொழிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். இந்த பாடலை கேட்டீங்கன்னா அது அவ்வளவு கருத்துக்கள் அந்த பாட்டில் வச்சிருக்கோம், ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை ஊட்டும் பாடல் நிறைய எழுதியிருக்கேன். ஒரு பாடல் சொல்லணும்னா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை கண்டு தியாகியாகலாம், உருவில் ஓடும் எழுகை போல் மொழியை வீசலாம், மனிதன் என்பவன். ஒரு மனுஷன்னா நீ கூட தெய்வ நிலைக்கு போகலாம், கண்ணகி தெய்வ நிலைக்கு போலையா? ஆக உங்ககிட்ட ஒழுக்கம் ஒன்றுன்றது அழகா சொல்லியிருந்த, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்,
வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன். இதெல்லாம் எவ்வளவு கருத்துக்கள் பாருங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இல்லை, அப்படி ஒரு கருத்து வரும். சொல்ற ஒரு வாழ்க்கையில எல்லாம் இருக்கும். குரங்காய் பிறந்த மனிதன் தலையில் குழப்பம் ஏதும் இல்லை, குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் ஏதும் இல்லை, ஆசை பாசம் காதலில் விழுந்தால் அமைதியை காணவில்லை, அலைந்தான் தவித்தான் துடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் இல்லை, படைத்தானே படைத்தானே. பாடல் அவ்வளவு அழகான பாடல். உடன் பிறந்தவர்கள் சில நேரம் உதவி செய்யாம போனா ரொம்ப பேருக்கு வருத்தம் வரும். அப்போ அதுக்கு ஒரு சூழ்நிலை அவர் எழுதுறாரு. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா. அது முடிக்கும் போது வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயார். அது பாட்டுக்கு இலையை தட்டு போயிடுது. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதி துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடான்னு முடிச்சிருப்பார். இவ்வளவு கருத்து சிம்பிளா ஒரு பாடலை வச்சு அப்படியே அவருடைய கந்தல் துணின்றதுல எழுதியிருப்பார். வறண்ட வீட்டுல உடந்த பாலியை மதித்து வந்தவர் யாரடான்னு எழுதியிருப்பார். அப்படி கவியரசு கண்ணதாசன் பாடல் அத்தனையிலுமே கருத்து இருக்கும், கருத்து இருக்கும், கருத்து இல்லாமல் வேற அந்த காலத்துல மதன மோக ரூப சுந்தரி அப்படி எழுதிருந்தாங்க. இவர் மாத்தினார், பொன்மகள் வந்தார் பொருள் கோடி தந்தார். கருத்துக்கள்லயே புதுமையையும் பூத்தினார் கவியரசு. அவருக்கு கேள்வியும் கேட்க தெரியும், பதிலும் கேட்க தெரியும், சொல்ல தெரியும். உன் புன்னகை என் நகிலை என் இதயம் தந்த விலை எழுதிப்பார். அதே போல பிரான்சிஸ் வில்லியம் போர்டிலான்னு ஒரு ஆங்கில கவிஞர் எழுதிய வரிகளை அவர் தமிழ் படுத்திருப்பார். அவர் எழுதின வரிகள், the night has 1,000 eyes, the night has 1,000 eyes and the day but one. இது எழுதுறார் கவியரசர். இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. அவ்வளவு அழகாக அந்த சுருக்கமாக அந்த ஆங்கில கவிஞனுடைய இதை பண்ணியிருப்பாரு. அதே போல் பட்டினத்தார் அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே அந்த பாடலை, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை புண்ணியமும் இதுதான் அவனுக்கு பாவம் தான் வரும்னு அவர் எழுதியிருப்பார் பட்டினா. இவர் கடைசி வரை யாரோன்னு சொல்லி முடிச்சிருப்பார். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பார். இப்படி மிக அருமையான வரிகள்லாம் எழுதிட்டே போகலாம். நேரம் குறைஞ்சிட்டே நெல்லை தீபன் ஒத்து பார்க்கிறாரு. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தும் அது தெரியாமல் போனாலோ வேதாந்தம், கள்ளிக்கேது முள்ளி வேடி கோடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி என்று மிக அருமையாக அவர் இதுல சித்தாந்தத்தை சொல்லியிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வரிகள் உண்டு. இறக்கும் போதும் அழுகின்றார், இறக்கும் போதும் அழுகின்றார், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மாநிலமே. ஆக கவியரசனின் பாடலில் கருத்துக்கள் அளவுக்கு மீறி மிஞ்சி இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த KGR அவர்களுக்கும் நெல்லை தீபன் அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசி இனிமையம் பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார் கூமாப்பா கபிலன். நிறைய பாடல் சொன்னார். அதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு, எவ்வளவு நுட்பமா ஒரு இடத்தை எடுத்து கவியரசர் யோசிச்சிருக்கார். அந்த படத்துடைய கதை அதுதான், சூரியகாந்தி கதை. ஒரு பெண் அதிகம் சம்பாதிப்பால், மனைவி அதிகம் சம்பாதிப்பால், கணவன் குறைவாக சம்பாதிப்பார். அப்போ ஏற்படக்கூடிய அந்த மன உணர்வை அவர் பாடலாக்கியது ரொம்ப அழகா எடுத்து காட்டினீங்க இல்லையா?
வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அதை ஒன்றை ஒன்று சின்னதென்றால் எந்த வண்டி ஓடும் என்று ரொம்ப அழகா, நீயும் நானும் சேர்ந்து வந்தோம் நிலவும் வானும் போல, நீ நிலவை போல வறந்து விட்டாய் என்று ஒரு வரிகள்லாம் ரொம்ப அழகான வரிகள். நிலவை போல தேய்ந்து விட்டு நீ வளர்ந்ததாலே, வானம் பெருசு நிலவு சின்னதானே, அழகா இருந்தா. அதே மாதிரி போர்ட்டில் எழுதிய ஒரு கவிதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. த நைட் ஹஸ் 1000 nights பட் த டே ஒன் அப்படின்றது. அடுத்து அவர் சொல்லுவாரு, த மைண்ட் ஹஸ் 1000 eyes பட் த ஹார்ட் ஒன். இந்த ஹார்ட் ஒன்னுனா அது எப்படி மொழிபெயர்த்திருக்காரு பாரு, ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருப்பார். இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று, அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று மொழிபெயர்த்தார். இதயத்துக்கு ஒன்றே ஒன்று மொழிபெயர்த்தா இது ஒரு மொழிபெயர்த்தோம்னு சொல்லுங்க, அது சந்தத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த ஹார்ட் அப்படிங்கிறத உறவுக்கு ஒன்றே ஒன்றுன்னு மொழிபெயர்த்த அழகு அருமையான அழகு. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல் எல்லாம் கண்ணதாசன் 2-3 பாடல் அது மாதிரி மொழிபெயர்த்திருக்கார். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறார். அது கூட ஒரு ஆங்கில கவிஞனுடைய கற்பனை என்றுதான் சொல்லுவார். இப்படி பல செய்திகளை எல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீர்கள். கடைசியா நீங்க பாடின பாட்டுல கடைசி 2 வரி அற்புதமான வரி கண்ணதாசன். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய்னு ஒரு பாட்டு சொன்னீங்க பாருங்க. தன்னை மறந்தால் உண்மையில் இன்பம், அதுக்கு அடுத்த வரி சொல்லுவான் பாருங்க, தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் அப்படின்னு. தன்னை மறந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம்னு முடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகு. எடுத்து வாங்க பொதிகை சமுதாய சிந்தனைகள் அப்படின்னு பேசுறதுக்கு வாங்க. வணக்கம். செந்தமிழே செம்மொழியே எந்தனையும் வாழ வைக்கும் முந்தனையே வணக்கம். இன்றைய வெள்ளி இலக்கிய மேடையில் 187வது நிகழ்ச்சி கண்ணதாசனை பற்றிய கருத்தரங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்கிலே கல்வி தாங்கி கருத்தரங்கத்தை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், என்னுடைய அழைப்பை ஏற்றி வருகை புரிந்திருக்கின்ற ராம்கி என்ற ராமகிருஷ்ணன் திசைவழியிலிருந்து கலந்திருக்கின்ற நண்பருக்கும் மற்றும் இணைய சார்ந்தோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணதாசனின் சமூக சிந்தனைகள் என்று பேசுகின்ற பொழுது ஒரு கவிஞன் சமூக சிந்தனை இல்லாமல் கவிதை பாட முடியுமா என்று சற்று யோசித்து பார்க்கிறேன். ஏன்னா கவிஞன் இந்த சமுதாயத்தில் அவன் எதனால் பாதிக்கப்படுகிறானோ, அவனுடைய எண்ணங்களில் எதனால் சிதைக்கப்படுகின்றதோ, அவனுடைய எண்ணங்களும் உள்ளமும் எப்படியெல்லாம் வேதனைப்படுகின்றனோ அவற்றை பற்றியெல்லாம் பாடுவதுதான் ஒரு கவிஞனாக இருக்கு. ஆக கண்ணதாசன் கவியரச கண்ணதாசன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனை சாதாரண கவிஞர் என்று நாம் எண்ணிவிடுமா? இன்றைக்கு நாம் கம்பனை எடுத்துக்கொண்டோம். கம்பனிலிருந்து நாம் பட்டிமன்றங்கள் நடத்தினோம். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம், அதிலிருந்து பட்டிமன்றங்கள் நடத்தினோம். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களா? கண்ணதாசனை எடுத்துக்கொண்டு நாம் பட்டிமன்றம் நடத்துகின்றோம், கண்ணதாசனை எடுத்துக்கொண்டு கருத்தரங்கம் நடத்துகின்றோம். இதுதானே கண்ணதாசனுக்கு நாம் கொடுக்கின்ற சிறப்பு. கண்ணதாசன் ஏன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்? இதனால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கம்பன் எப்படி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அதுபோல கண்ணதாசனம் இன்றைக்கு நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்மளை போன்றவர்கள் அவனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதனால் இந்த சமுதாயத்தை அவனை பற்றிய கருத்துக்களையும் அவனை பற்றிய எண்ணங்களையும் நாம் விதைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அந்த மரங்கள் எல்லாம் உழைத்து மரமாகி நாளைக்கு ஆழ்மரமாகி அவனுடைய வளர்ச்சியை காட்டும் என்பது உண்மை. கண்ணதாசன் பாடல்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கம்பன் பாடல்கள் போல சிறந்து விளங்கும் என்பதில் ஐயம். என்னுடைய சிந்தனை கருத்துக்களுக்கு சமுதாய கருத்துக்களுக்கு வருகின்ற பொழுது எந்த பாடலை நீங்க எடுத்துக்கிட்டாலும் கண்ணதாசனுடைய பாடல் இங்கே ஒரு வார்த்தையாவது சமுதாயத்தை பற்றியதாக இருக்கும். சமுதாயம் என்பது ஆண் பெண் குழந்தை இயற்கை மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் பணக்காரன் ஆன்மீக பகுத்தறிவு எல்லாம் உள்ளடக்கிதானே சமுதாயம். சமுதாயத்தை பற்றி சமுதாய சிந்தனையோடு ஒருவன் வாழ்ந்தான் என்றால் இவை அனைத்தையும் உள்ளடக்கித்தானே இருக்க வேண்டும். கபிலர்கள் கூட பாடுகின்ற பொழுது சொன்னார்கள், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஒளிந்து போவதில்லை. உண்மைதானே? அந்த துன்பம் ஒழிய வேண்டும் என்றால் நாம் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும்.
உழைத்து நம்மால் சில செயல்பாடுகளை செய்ய வேண்டும், நம்மை நாமே முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். இதுதானே இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் எடுத்து இங்கே நாம் கூறுவது என்றால் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றன. அவன் எந்த பொருளை கொடுத்தாலும் பாடுவான். அவன் பாடாத பொருள் என்று ஒன்று இருக்கின்றதா என்றால் நான் எண்ணி பார்த்த வரையில் இல்லை என்றுதான் நன்மையுமா பாடிவிடுவான், இயற்கையா பாடுவான், காதலா பாடுவான், பாடுவான். இவன் பாடாத பாட்டு என்னையா இருக்கின்றது? அவன் எல்லாத்துக்கும் அதுதான் இலக்கியம் அவனிடம் எப்படி மிளர்கின்றது என்பதை பற்றி அம்மா அவர்கள் பேசினார். சொல்லி ஒவ்வொன்றும் இலக்கியம்தான். இலக்கியம் என்பது என்ன? ஒரு இலக்கு, ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற கவிஞன் கூறுகின்ற கருத்துக்கள் எல்லாம், கவிஞர் கூறுகின்ற கருத்துக்கள் எல்லாம் செல்லும். ஒரு இலக்கியத்தை, ஒரு இலக்கை செல்கின்ற கருத்துக்களை தான் கண்ணதாசன் அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விதைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. வாழ்க்கையிலே எடுக்கின்ற பொழுது கண்ணதாசன் கூறுவார், பக்கத்து வீட்டை இதை நோக்கக்கூடாது. பிரச்சனையை புரட்சி கவிஞர் கூட சொல்லுவார், ஏன் பெண்களுக்கு எல்லாம் குட்டையா கலத்து படிச்சிருக்காங்க அப்படின்னா முத்தி வீட்டுல நடக்கிற செய்திகள் எல்லாம் எட்டி பார்க்க கூடாதுங்கிறதுக்காக கழுத்தை குட்டையா படிச்சிருக்கான்னு அதுதான் இங்க அவர் பாடுறாரு. செடுத்தாத்து அம்பு சத்த பாட்டு, இந்த பாடல் அதுதான் பாடுறாரு. இந்த பாடல் எங்க வருது பாருங்க. அதே மாதிரி அப்ப அம்மா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இலக்கிய தொடர்புடைய கருத்துக்களை எல்லாம் மிக எளிமையாக்க நமக்கு தந்தார். அதாவது இந்த கருத்தில் இருக்கின்ற இலக்கிய கருத்துக்களை நமது வீட்டு சன்னலாக்கி தந்தவர் கண்ணதாசன். மிக எளிதாக அந்த கருத்துக்களை நாம் புரிய வைத்தார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லாது விதி செய்த கோலம் என்று கம்பன் சொல்லி வைத்தானே, 2 வரிகளை தன்னை பாடலிலே கொண்டு வந்திருக்கிறார். இது கம்பனை படித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? அவன் இந்த கவிதைகளை அங்கே எழுதி வைத்திருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் கண்ணதாசன் எழுதிய வரிகள் எல்லோருக்கும் தெரியும். அவ்வப்பொழுது நாவிலே முழுமுடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே இருக்குது என்றால் அதுதான் கண்ணதாசன். அங்கேதான் கண்ணதாசன் நிற்கின்றான் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, குடும்பத்திலே பாசங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படித்தான் ஒட்டுறவாக இருந்தாலும் சொல்லுவார்கள் நம்ம கிராமத்திலாம், அம்மா பிள்ளை ஆனாலும் தாயும் பிள்ளை ஆனாலும் ஆயும் பெயர் வேறு என்றுதான் சொல்வார்கள். அது முதல்ல என்னதான் உறவு என்றால் ஒரு கஷ்டங்கள் வந்து விட்டால், ஒரு நஷ்டங்கள் கண்டு விட்டால் ஒருவருக்கு ஒருவர் உதவுகின்றவர்கள் பெரும்பாலும் இருப்பதில்லை. இந்த மனநிலையில் அவர்கள் இருக்கின்றார்களோ இல்லையோ, அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் அந்த நிலைப்பாடு, இந்த உயர்பாடு அவர்கள் அடைந்திருப்பார்களா என்பதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இத்தகைய கருத்துக்களை வைத்து அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே அன்பு கொள்ளுவதில் அர்த்தம் இல்லடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே என்று பாடுகின்ற அளவுக்கு கண்ணதாசன் அந்த பாடல் வரிகளை அமைத்திருக்கின்றார்கள் என்றால் அவன் அனுபவப்பட்டு எழுதினானா, இல்ல அனுபவப்படாமல் கேட்டவற்றை கண்டவற்றை பார்த்து எழுதினானா என்பது முக்கியமல்ல. அவனுடைய உள்ளத்தில் அதை உணர்ந்து இருக்கின்றான். உள்ளம் இப்படித்தான் இருந்திருக்கும், இப்படித்தான் இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு நீங்க பார்த்திருக்கின்றார்கள், கடன் வாங்க வருகின்றவர்கள் நம்மிடம் வருவார்கள், நாம் கடன் கேட்டு செல்வோம் என்றார்கள், மறைந்து கொள்வார்கள், இல்லை தருவதற்கு மனதை இருக்காரு. அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றோம். ஒருவருக்கு ஒருவர் சமுதாயத்திலே உதவுகின்ற நிலையிலே நாம் இருக்கின்றோமா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அவரவர் வாழ்க்கை, அவரவர் பாதை அவரது வழியில் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதைத்தான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்படி கூறுகின்ற பொழுது ஆன்மீகத்தை பாடு என்று கண்ணதாசனை கூப்பிட்டு பாடு சொன்னால் அவர் பாடுவார். என்ன பாடுவார்களா? தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே, தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு பாடிவிட்டு அதுல எழுதுவார், ஆடம்பரங்கள் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. சாமி கும்பிடுவார். ஆபரணத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தார். அவர் சாமி கும்பிடுவாரா? அவருடைய உள்ள மாமியத்தில் நிலைத்து நிற்குமா? செருப்பை வெளியில் கலத்தி வந்து செருப்பு பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றதா? இறைவனை பற்றி நினைப்போமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதைத்தான் போடுகின்றார். நீ ஆன்மீகத்தை கடவுளை கும்பிட, கடவுளை பார்த்து கும்பிடு.
நீ கடவுளை போட்டு ஆவணம் இருக்கு கோயிலுக்கு போட்டு போற கடவுள் கேட்கிறாரா? நீ ஆவணத்தை அணிஞ்சுக்கிட்டு வா என்று. ஆண்டவனுக்கு அது மிக அல்ல. பணக்காரனா ஏழையா என்பது இங்கே முக்கியம் அல்ல. ஆனால் இறைவனை வழிபட வேண்டும் என்றால், உன் மனதை ஒருநிலைப்பட வேண்டும் என்றால் நீ உள்ளத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பக்தியை உள்ளத்திலே ஏந்திக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கின்றதா இல்லையா என்பது முக்கியமல்ல. ஏன் கல்லானார் மனம் கல்லால் போன மனிதனாலே என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் பார்த்தீர்களோ, கோயிலிலே சென்று பார்த்தீர்கள், மணிக்கணக்கிலே காத்து நின்று தரிசனம் கேட்கின்றார்கள். மணிக்கணக்கிலே மட்டுமல்ல, மணி பணத்தையும் கொடுத்து, கணக்கில்லாத பணத்தை கொடுத்து அங்கே தரிசனத்துக்காக காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இது அவருடைய பக்தியை காட்டுகிறதா? இல்லை அவருடைய ஆன்மீகத்தை காட்டுகிறதா? இல்லை அவருடைய ஆடம்பரத்தை காட்டுகின்றதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஆடம்பரம் இங்கே முக்கியத்துவம் படுகின்றது, முதன்மை பெறுகின்றது. ஆன்மீகம் அங்கே கீழே தள்ளப்படுகிறது. ஆன்மீகத்திலே இருக்கின்றவன் எப்படி இருக்க வேண்டும்? அன்புடையவனாக இருக்க வேண்டும் அல்லவா? கண்ணோட்டம் உடையவனாக இருக்க வேண்டும் அல்லவா? வள்ளுவர் கூட சொல்லுவார், தன்னுடைய கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில, கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில, கண்ணுடையும் கண்ணோட்டம் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். கண்ணோட்டம் இல்லாதவன் கண்ணை பெற்று என்ன பயன்? அதை புண்ணுன்னு சொல்றார் வள்ளுவர். ஆக ஒரு மனிதனுக்கு கண்ணோட்டம் இருக்கணும். கண்ணோட்டம் என்னது? மற்றவர்களுடைய இறக்கம். இந்த இறக்க குணம் இன்னைக்கு இருக்கின்ற நடு ரோட்டிலே இன்றைக்கு கொலை செய்தி தலையை விட்டு ஆக மனிதன் என்பவன் இன்னைக்கு மிருகத்தை விட கேவலமாக மாறிக்கொண்டு இருக்கின்றார் என்றால் அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நாம் எண்ணிக்கொடுக்க வேண்டும். அதே போல சமுதாயத்தில் அது அதன் வழிபாட்டிலேயே தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. நாம் அவற்றை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் சமுதாய கண்ணோட்டத்தோடு அவர்கள் எண்ணி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மைக்கமா கிழக்குமா இந்த படத்திலே இருந்து வந்த பாடலை, அந்த பாடலை கபிலன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்னொரு பாடல், உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. அதிலே வருகின்ற பாடலில் அவர் சொல்லுகின்ற சமுதாய கருத்தை மட்டும் பாருங்கள். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? இன்னைக்கு அப்படி நடக்கிறதா? இன்னைக்கு அதை அறிந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய கொள்கைகளையும் மக்களுக்கு சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வருகின்றார். அதை அரசியல் பேசுகிறேன் என்று நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு எல்லாமே தலைகீழாக இருக்கின்றது. பணம் மட்டுமே இன்றைக்கு ஒரு பிரதானமாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியும் என்கின்ற எண்ணத்திலே மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். பணம் எப்பக்கம், பதவி எப்பக்கம், அப்பக்கமே எல்லோரும் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்றால் அப்ப சமுதாயம் எப்படி மாறிக்கொண்டு இருக்கின்றது? இதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் கண்ணதாசனை போன்றவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். ஒரு கவிஞனாக இருக்கிறது நிச்சயமா சமுதாயத்தில் இருக்கின்ற நிகழ்ச்சிகளையும் அதனுடைய செயல் இன்மையையும் வெளிப்படுத்தி காட்டுகின்ற கவிதைகளை தான் படைப்பார் முதலில். இப்படி படைத்தால்தான் அவன் ஒரு கவிஞனாக இருக்க முடியும். என்பது என்ன? இந்த இலக்கை நோக்கி நாம் செல்ல வேண்டும், ஒரு நல்லதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதானே இலக்கு. அதைத்தானே இலக்கியம் என்று கூறுகின்றோம். கண்ணதாசன் பாடல்கள் எல்லாம் இலக்கியமாக எண்ணப்படுகிறது என்றால் அங்கே ஒரு இலக்கு இருக்கிறது. அவனுடைய ஒவ்வொரு பாடலிலும் ஒரு இலக்கு இருக்கின்றது என்பதைத்தான் அவன் சொல்லுகின்றான். அதே பாடலில் சொல்லலாம், பூமியின் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? ஒருவன் கஷ்டப்படுகிறால் அவனுக்கு இஷ்டப்பட்டு நமக்கு அதை உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்யாமல் இருந்து விட்டால் இந்த பூமியிலே பிறந்து எப்படி நான் இந்த உலகத்திலே வாழ்வது, இந்த சமுதாயத்துக்கு நாம் எதை எடுத்துச் செல்வது என்பதையெல்லாம் நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இயற்கையை பற்றி சொல்ல வந்தால் கூட இங்கே அவன் கண்ணதாசன் கூறுகின்ற பொழுது இங்கேயும் சமுதாய சிந்தனைகள் அவன் இடத்திலே வந்து விடுகின்றன. எப்படி என்றால் ஒரு பாட்டை பாடுவான், அதாவது காதல் பாட்டிலே எடுத்துக்கிறோம். காதல் பாட்டை பாடுகின்ற பொழுது காதலை மட்டும் பாடிவிட்டு அவன் போவதில்லை.
பட்டுச்சேலை காட்டாள என்ற பாட்டிலே அவன் சொல்லுவான், காசு பணங்கள் கேட்பதில் சாதி மதங்கள் பார்க்கவில்லை, சாதி வந்தது என் மனவே இனி சாவும் வாழ்வும் உன்வசமே என்று சொல்வார். இங்கே ஜாதியை பார்க்கவில்லை, நிலத்தை பார்க்கவில்லை. ஒவ்வொரு கல்யாணம் மனசை மட்டும்தான் பாக்குறாங்க. இங்க இணைகிறாங்க. அதுதான் உண்மையான காலம். இதுதான் இன்னைக்கு சமுதாய சிந்தனையாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்றால் இந்த கண்ணதாசனுடைய எண்ணங்களும் கவிஞருடைய எண்ணங்களும் சற்று அங்கே பின்தங்கப்பட்டு இருக்கின்றன என்பதை 2 நிமிடங்கள். இதை எடுத்துச் செல்ல கொடுக்கிறேன். இதை மட்டும்தான் நாம் இந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற நிலையிலே இலக்குகள் எல்லாமே சமுதாய நோக்கோடுத்தான் இருக்கின்றது, இருக்கும். அவனுடைய பாடல்களின் ஒவ்வொரு வரியையும் நாம் சிந்தித்து பாடலாம். நமக்கு நேரம் அதிகமாக கிடையாது. குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தான் நாம் முடித்துக் கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் எல்லா பாடல்களையும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் கண்ணதாசன் ஏற்ற எல்லா பாடல்களும் ஏதோ ஒரு வரியில் சமுதாய சிந்தனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை பற்றி மிகுந்த ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் தான் ஒவ்வொரு பாடலாக தேடி பிடித்து செய்ய முடியும். அதை சமுதாயத்திற்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்ட முடியும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இப்படி ஒரு அருமையான வாழ்க்கை எனக்கு வழங்கிய வெள்ளி இலக்கிய மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், அந்த பாடல் எடுத்து ரொம்ப அழகா விளக்கி, பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, பிறர் தேவை அறிந்து வாரி வழங்குபவர்கள் தெய்வத்தின் பிள்ளை அல்லவா, காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானம் பெரிது என்கிற மாதிரி அந்த தேவை அறிந்து வாரி வழங்குபவர்கள் என்ற வரிகளெல்லாம் இங்கே அழகாக எடுத்து சொன்னார். அது மாதிரி பல வரிகளை எல்லாம் இங்கே நமக்கு எடுத்து காட்டி அவர் கண்ணதாசனுடைய சமுதாய சிந்தனையை சொன்னார். அதே மாதிரி ஆடை அணிகலன் ஆபரணங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை என்பதை இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து பேசுவதற்காக பெண்ணியம் என்று பேசுவதற்காக முனைவர் இரா தனலட்சுமி அம்மையார் அவர்களை அழைக்கின்றேன். பெண்ணிய சிந்தனைகள். அனைவருக்கும் வணக்கம். கவிஞன் என்றாலே பெண்ணை புகழ்ந்து பேசக்கூடியவர்கள். அதிலே கவியரசு கண்ணதாசனை பற்றி கூறவா வேண்டும். பெண்ணின் சிந்தனைகள் என்பது பெண்களை வெறும் அழகு பொருளாக பார்க்காமல் அவர்களின் உணர்வுகள், உரிமைகள், தியாகங்கள், இல்லறத்தில் அவர்களுக்குரிய உயரிய இடங்கள், காதல் மங்கையர்கள் மற்றும் இவையற்றையெல்லாம் கூறி கனிவோடு அணுகினார். இவர் பெண்மையை கொண்டாடினார். கிராமத்தாரெல்லாம் ரசித்த ஒரு மிகப்பெரிய நகரத்தார் இவர் ஆவார். பொதுவாக தமிழ் மொழியின் இனிமையையும் தூய்மையையும் தேனுடன் ஒப்பிட்டு போற்றும் வகையில் அமைந்த மிக சிறந்த காதல் மற்றும் தமிழ் உணர்வு பாடல்கள் நிறைய படைத்திருக்கின்றார். அவர் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான கண்ணதாசன் பிலிம்ஸ் மூலம் தயாரித்த படம். பொதுவாக மெட்டுக்கு பாட்டு எழுதுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த பாடல் வரிகளில் எழுதிய பின்புதான் மெட்டே அமைக்கப்பட்டது. அது ஒரு மிக அழகிய பாடல். என்ன பாடல் என்றால், 1958ஆம் ஆண்டு வெளியான மாலையிட்ட மங்கை என்ற படம். நான் பிறந்ததோ 1983, ஆனால் இது வெளிவந்ததோ 1958. சரியாக பாட தெரியாது, இருந்தாலும் பாடுகிறேன், கேளு. சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே, அழகாக ஆரம்பித்திருப்பார். செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைந்தமி இதழில் பலரசம் தருவால் பருகிட தலை குனிவால். நிலாவை போல சிரிக்கும் தேன் போன்று தமிழ் பேசும் தன் இதழால காதல் ரசம் தரும் நாணமுடையவளை போற்றுகின்றார். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் மறந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ. காற்றில் பிறந்தவளோ, அதாவது ஐம்பூதங்களோடு பெண்ணை ஒப்பிடுகின்றார். அதுவும் மிகவும் அழகாக. இப்போதெல்லாம் நிறைய ஒரு பாட்டு எழுதினால் 1008 சென்சார் கட், ஒரு சென்சார் கட் கூட கிடையாமல் ஒரு பெண்ணை அழகாக வர்ணித்த ஒரே கவிஞர் கண்ணதாசன் மட்டுமே என்று ஆணித்தனமாக நான் கூறுகின்றேன். செந்தாமரையின் செவ்வந்தி பூவின் அழகியை கொண்டாடியவள் என்று அழகாக வர்ணிக்கின்றார். அதே மாதிரி பெண்ணுடைய கண்களை வர்ணிக்கின்றார். பாருங்களேன், கண்களில் நீளம் விளைத்தவளோ அதில் கடலில் கொண்டு கரைத்தவளோ.
இதில் 3 பூதங்களை பற்றி மிகவும் அழகாக இந்த பாடலிலே சொல்லி இருக்கின்றார். இந்த பாடல் மட்டுமல்ல, குழந்தை வளர்ப்பது எப்படி, ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கும் அப்போது ஒரு 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 மங்கை 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 என்று கூற முடியாது, ஒரு குழந்தைக்குமே ஒரு 8 வயது ஒரு குழந்தை அதை தாளாட்ட தெரியாது, பாட்டு பாடவும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும். அது சித்தி என்ற படம். அப்போ அந்த சித்தி கிட்ட சொல்லும், ஏமா உனக்கு தாளாட்ட தெரியாதா அப்படின்னு சித்தி கேட்கிறா. உடனே இல்ல தாளாட்ட தெரியாது. தாளாட்டம்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பெண்கள் படும் பாட்டே தாளாட்டா சொல்லிடு அப்படின்னு சொல்லி பாடுறா. பெண்ணாக பிறந்தவருக்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் 1 முறை தூக்கம், இறப்பில் மறுமுறை தூக்கம் என்று கூறிவிட்டு அந்த சரணத்திற்கு வருவார் பாருங்கள். காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவறி விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளேன்னு கூறிட்டு அடுத்து 2 லைன் என்னை மிகவும் கவர்ந்த வரி. 4வது ஆன பின்பு பள்ளி விளையாட்டு, 4 வயதிலே விளையாட்டு, 12 வயது வந்தால் கண்ணிறக்கம் இல்லையடி என்று மிகவும் அழகாக பெண்ணிய சிந்தனையை இந்த இடத்திலே புகுத்திருக்கின்றார் கண்ணதாசன். அது மட்டுமல்ல, ஆனந்த ஜோதி என்ற படத்திலே பார்த்தோம் என்றால் ஒரு கவிஞன் பெண்ணை வர்ணிக்கின்றார். கவிஞன் என்றாலே பொய் கூறியவர்கள் மீது, பொய் என்றால் பெண்ணை பற்றி கூறுபவர்கள், வர்ணனையிலே பொய் கூறுபவர்கள் என்ற அர்த்தம். அதிலே அந்த பெண் பாடுகின்றார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, உன்னை புரிந்து கொண்டால் உன்னை தெரிந்து கொண்டால் இந்த பூவையர் குலமானே என்று பெண் பாடுகின்றார். அதுக்கு ஆண் அழகான ஒரு பாடுகின்றார். பூவிலே பிறந்து, கருவு என்ற பூவிலே பிறந்து, கற்பு என்ற பூவிலே கற்பையிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர் குலமானே என்று அழகாக பாடியிருக்கின்றார். அடுத்தபடியாக திரும்பவும் பெண் கூறிட்டு, இப்போதெல்லாம் ஏஐ டூல்ஸ் விட்டது, அதுல பாருங்களேன், நெஞ்சிலே விழுந்த நினைவுகள் வளர்ந்தது உன்முகம் என்று பாடுகின்றார். ஆண் உடனே கூறுகின்றார், இங்கு நேரில் மார்பிலே என்னை அணைத்துக் கொண்டால் உன் உருவம் என் மனதில் பதிந்துவிடும் என்று கூறியிருக்கின்றார். இப்படியெல்லாம் நிறைய பாடல்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தவர் காதலை இலைமறைவு காய்மரமாக கூறியிருக்கார். ஒரு பாடலே பாருங்களேன், தமிழ்ல கூறுவார்கள் இரட்டிப்பு அப்படின்று. அதுல பார்த்தோம்னா, வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, மான் இல்லாத ஊரிலா, மான் இல்லாத ஊரிலா காயல் கண்ணிலா, பெண் இல்லாத ஊர்ல எந்த ஆண் இருப்பான், கண்ணெல்லாம் வறண்டு போய் இருக்கும்ன்றதை கவிஞர் கூறியிருக்கின்றார். பூவிலா மண்ணிலா ஜாடை பெண்ணிலா, அதுல மிகவும் ஒரு சிறந்த வரி. தெய்வம் கல்லிலா உன் தோகையின் சொல்லிலா, பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா. பெண் என்பவள் அன்புக்குரியவர் என்பதை அழகாக இந்த பாடலிலே இலைமறைவு காய்மறைவாக காதலோடு சேர்ந்து கூறியிருக்கின்றார். அடுத்தது ஒரு முதலிரவு பாடல். அதாவது ஒரு பெண் அம்மாவிடம் கேட்பால், முதலிரவு என்று என்னன்னே தெரியாதவருக்கு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றார், போனோடனே பூ பழங்களை கொடு, காலிலே விழுந்து. இவள் உடனே அப்புறம் அப்புறம் என்று கேட்கிறார். உடனே தாய் இல்ல போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வெளியில வரும்போது தாய் கேட்கிறா, என்ன அப்படின்னா, நீ சொன்ன மாதிரியே பாலை கொடுத்தேன், காலில் விழுந்து கும்பிட்டேன், அப்புறம் அப்படின்னா உனக்கு தெரியாததுன்னா எனக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல். மலர்கள் நனைந்தது பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே. அந்த பாடலிலே நடந்த விஷயங்கள் அளவாக கோர்வையாக கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் காட்டியிருக்க முடியாது. இப்போதெல்லாம் கணவன் மனைவி இறந்தவுடனே வேறு கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள், இது உலக இயல்பு. இல்ல பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பார், ஒரு படத்துல அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார், மனைவி இறந்து விட்டதாக தவறான செய்தி அவருக்கு விடுகிறது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, வேறு மனம் முடித்து விடுகின்றார். அவர் ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, அது சிவாஜி கணேசன் அந்த படத்துல ரொம்ப அழகா நடிச்சிருப்பார். அவருக்கு அந்த கண் தெரியாம போயிடுது. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அது அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்க இறந்துருக்க மாட்டாங்க. அப்ப இது கடவுளுக்காக இயற்றப்பட்ட பாடல், அதாவது கண்ணனுக்காக. கவிஞர் கண்ணதாசன் போய் கேட்கிறாங்க, ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு எனக்கு ஒரு பாட்டு தான் அப்படின்னு. அவர் கண்ணன் மீது மிகுந்த பற்றுடையவர். இது நான் கண்ணனுக்காக எழுதின பாட்டு, அந்த இடத்துல அவன்றதை விட்டுட்டு நீ அவள்னு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் கூறுறார். அந்த பாட்டை பார்த்தோம்னாக்கா என்னன்னா, ஆண் பாடுகின்றார், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா. அந்த இடத்துல அவர்
மயில் கூட போட்டுக்கலாம். ஏன் குயில் போட்டிருக்கிறார் அப்படின்னா, பெண்களை மிகவும் அழகாக தன்னுடைய காந்தர்வ குரலால் கவர்வது குயில். அதற்காக குயில் போட்டிருக்கின்றார். என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா, அவள் தமிழ் மொழியவே தனக்காக தந்த மனைவி என்று கூறுகிறார். பெண் கூறுகிறார், என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, இறந்து விட்டாய் நீ நினைச்சிட்ட, சிலையா போயிட்டு நீ எப்படி பேசும், சருகான மலர் மீண்டும் மலராதையா அப்படின்னு வருத்தத்தோட பாடுறார். ஆனா அவருக்கு அந்த டச் உணர்வுல தெரிஞ்சுக்கிறார் நம்ம முதல் மனைவிதான் அப்படின்னு. என் மனக்கோவில் சிலையாக வளர்ந்தாலம்மா அப்படின்னு அவர் பாடுறார். அதுக்கு திரும்பி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இந்த காலத்துல எல்லாம் வந்தோன்னா அவளை விரட்டி விடு, நான் வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற காலத்துல அந்த மாதிரி எப்படி பாடிருக்கு. இன்று உனக்காக உயிர் வாழும் துணை அல்லவா அவ, என்ன நான் போயிட்டேன் எனக்காக இவ வந்து வாழ்றா, அவள் வாழ்வு நீ தந்த வரம் அல்லவா, அன்போடு அவளோடு மகிழ்வாளையா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த காலத்துல அப்படியெல்லாம் பாட முடியாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இளையராஜாவோடு அவரு பண்ணின பாடல்கள் மிகவும் அருமையான பாடல்கள். அதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு மிகவும் பிடித்த அந்த படத்திலே இருக்கக்கூடிய அபூர்வ ராகங்கள். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதை இருக்கும். ஒரு அம்மா பொண்ணு அப்பா பையன். அந்த அம்மா பொண்ணோட வீட்டுக்காரர் போயிடுறாரு. இந்த அம்மா பொண்ணு தனித்தனியா இருக்காங்க. அந்த அப்பா பையன், அந்த பையன் இந்த அம்மா மீது காதலிக்கிறான், அந்த அப்பா இந்த பொண்ணு மீது காதலிக்கிறாங்க. இப்படி காதல் நடந்துகிட்டே இருக்கும்போது இதையுமே இலைமறைவு அந்த கன்க்ளூஷன் என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த ஒரு பாட்டுல தன்னோட கன்க்ளூஷனை வச்சிருப்பாரு. கேள்வியின் நாயகனே என் கேள்விக்கு பதில் ஏதையா அப்படின்னு கேட்கிறா. அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து சீட்டை கொண்டு வந்து தரும். அப்ப வந்து தான் வீட்டுக்காரர் வந்துருவாரு. அப்ப வந்து அதுல ஒரு வரி வரும், தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான், அலமேலு போய் தான் ஆகணும், தர்ம தரிசனம் பார்க்கவா என்று கேட்கிறார். அப்ப பாடல் முழுவதும் அழுது கொண்டே பாடிக்கிறார். அப்ப வந்து திடீர்னு குரல் நின்றுது. உடனே மகள் அங்கிருந்து வருகிறார். அதுதான் உயிர் உணர்வு என்பது. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுதமா என்று கூறுவார்கள். அப்ப மகள் வந்து தன்னோட அம்மா கையை பிடிச்சிட்டு பாடுறார். அப்ப வந்து ஒரு கண்ணும், அதுல அருமையான வரி, ஒரு கண்ணும் மறுக்கண்ணும் பார்த்து கொண்டால், அழகா 2 விழிகளையும் காமிப்பாங்க. உடனே கண்ணே உன் காலம் சென்ற கதை என்ன அப்படின்னு கேட்கிறா. நீ போனில என்னை விட்டுட்டு எப்படி இருந்த அப்படின்னு. உன்னை காண பிழைத்திருந்தேன் வேறு என்ன, நீ எப்படா உன்னை பார்ப்பேன்னு இருந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பாடல் முழுவதும் இப்படியே வந்து கொண்டிருக்கும். அப்புறம் வந்து கேட்கிறான், உடல் எப்படி இருக்கு, உடல் எப்படி முன்பு இருந்தார் படி அப்படின்னு அழகாக பாடுகிறார். மனம் எப்படி என்று கேட்கிறார். எப்ப நீ அவரோட சேர்ந்து போனீங்க, எப்படி இருக்க என்று கிளை மரமாக கேட்கின்றார். மனம் எப்படின்னா நீ விரும்பும் படி, அவரை விட்டுட்டு நீ என் கூட வந்துருவியான்னு கேட்கிற அம்மா. மனம் எப்படி நீ விரும்பும் படி அப்படின்னு அந்த படத்துல கன்க்ளூஷனே முடிஞ்சிட்ட மாதிரி அந்த பாட்டை மிகவும் அழகாக வைத்திருப்பார். அதே மாதிரி பெண்களை வர்ணிப்பதில் கவிஞர் கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் முடியாது. அவர் சொல்லுவாராம், பெண்ணையும் பூவையும் மட்டும் அருகிலேயே மற்றதெல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. இது சொல்ல கேள்விதான், எனக்கு ஒன்றும் அழகா தெரியாது. அதே மாதிரி இந்த தங்கையை பற்றி பாடுவார் பாருங்களேன். ஒரு பாடல் அழகா இருக்கும். ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்த என் தங்கை செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது. செம்மண்ணும் தண்ணீரும் அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. நாங்க வேதியியல் துறை பேராசிரியர்னால சொல்றேன். அதுல தண்ணி அந்த செம்மண்ணை பிரிக்க முடியாது. அந்த லைனை பாருங்களேன், செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, தங்கை அல்லவா தாயானவள், கோடி பாடல் உனக்காக நான் பாட காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதே மாதிரி இன்னொரு வர்ணை பாடல் ஒண்ணு இருக்கும். என்னை கவர்ந்த பாடல் என்னன்னா, நிறைய குழுவெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கார்ல வண்டியில போய்கிட்டு இருப்பாரு. அப்ப மேகத்தோட வர்ணிச்சு பாடுவாரு. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா அம்மம்மா. இந்த பாட்டை பாடிதான் என் பையனுக்கு முதல்ல பேச்சே வராது 2 வயசு வரைக்கும். இந்த பாட்டை நான் அம்மம்மான்னு பாடணும்னா என் பையன் அதுக்கப்புறம் அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அதுல எனக்கு இந்த என்னை கவர்ந்த பாடல். இதுல பாடுங்க அழகான வரிகள். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம், வெள்ளம் எப்படி வர்ணிச்சிருக்காரு. பருவனான ஊடலோ, ஆலம் கொடி மேலே கிளித்தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது. அத்தனை பெண்களையும் பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்றதுல பாடுறாரு. அழகு அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறார்,
ஜரிகை நெறியும் சேலை கொண்டு மலையை முறைப்பார்கள். இந்த வரிகளை பாருங்கள். இப்போதெல்லாம் இப்படி கவிஞர் யாராவது எழுத முடியுமா? ஒரே சென்சார் கட் தான் இந்த பாட்டை எடுத்துட்டு போயிடுப்பாங்க. ஆனா இதுல பாருங்களேன், இவ்வளவு அழகான உள்ளோட்டத்தோடு சேர்ந்த உடல் உருவோடு சேர்ந்த பாடல்களை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன் என்று வருத்தப்பட்டும் கூடியிருக்கின்றார். இளைய பருவம் மலையில் வந்தால் ஏக சொர்க்க சிந்தனை அப்படின்னு சொல்லி மிக இப்படிப்பட்ட நிறைய பாடல்களை இவர் அள்ளித்தந்தும் சொல்லிக் கொண்டும் போயிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசனுக்கு பாடல் எழுதுவதுன்றது விருப்பம். அதுலயும் அவருக்கு சிரமப்பட்ட பாடல். ஒரு சமயம் அவரை பார்க்கும்போது MS விஸ்வநாதன் வந்து சொல்றாரு, அண்ணனுக்கும் தங்கைக்கும் சண்டை, ஆனா அது ரெண்டு பேருமே அப்படியே சித்தர்கள் மாதிரி, எப்படின்னா காமிச்சுக்காத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நீ மெட்டு போட்டிருக்க, யார் பாட்டு எழுதுவா அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு மழை பெய்யுது, 2 பேர் கார்ல போறாங்க. காரை விட்டு இறங்கிட்டு எனக்கு அது வாங்கிட்டு வா, அவர் சாப்பிடக்கூடிய பொருட்கள்லாம் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, மழையில உனக்கு கார்ல இடம் கொடுத்ததே பெருசு, வீட்டுக்கு போறதை விட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கிறாரு. நீ என்ன இறக்கி விடு, நான் என் தெருவு இங்கதான் இருக்குன்னு நடந்து போய்க்கிறேன்றார். அப்ப பாடிய பாடல், தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன, என் சொந்த வீடு என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்னன்னு சொல்லிட்டு தங்கையை அண்ணன் இது பண்ற மாதிரி இந்த பாடல்கள் அமையப்பட்டிருக்கும். இப்படியெல்லாம் நானே முடிச்சுக்கிறேங்க. இப்படியெல்லாம் கண்ணதாசனுடைய பெண்ணியல் சிந்தனையை பாடுவதற்கென்றே நிறைய பாடல்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த பாடல்களை கோர்வையாக இங்கே கூறியிருக்கின்றேன். இதில் தவறுகள் ஏதும் இருந்தால் மன்னிக்கும். என இது தமிழர்கள் நிறைந்த மேடை. அதனால் வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. ஒரு மகிழ்ச்சி. பெண்ணியத்தினுடைய மகிழ்ச்சியான பகுதிகளை அம்மையார் அவர்கள் மிக அழகாக எடுத்து காட்டினாங்க. அது அவங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அம்மம்மான்ற வரியை கேட்டுட்டு என் பையன் அம்மான்னு கூப்பிட்டான்னு சொன்னது இருக்கு பாரு, அது ஒரு நல்ல செய்தி. அதே போல அவங்க ஒரு பாட்டு ஒன்று சொன்னாங்க, மலர்கள் நனைந்தன பணியாலேன்னு. இதயங்கமனத்துல ரொம்ப மனசை தொடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப அழகா எழுதியிருப்பார். கண்ணன் கோயிலில் சிலை கொண்டான், இரு கண்ணம் குழி விழ நகை செய்தான், என்னை நிலாவினில் துயர் செய்தான், என்னை நிலாவினில் துயர் செய்தான், அதில் எத்தனை எத்தனை சுகம் வைத்தான், சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி. ரொம்ப அழகான பாட்டு. அதை எவ்வளவு முறை கேட்டாலும் ரசிச்சு ரசிச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு பாடியிருக்காங்க. இந்த பெண்ணியம் என்பது ஒரு மகிழ்ச்சியான பகுதி மட்டுமல்ல, அது இன்னொரு பகுதியும் இருக்கிறது. அதையும் கண்ணதாசன் பாடியிருக்கிறார். அதை நான் முடிவுரையில சொல்றேன். அடுத்து ஆன்மீக சிந்தனை என்பதை பற்றி பேசுவதற்கு உலகம்மாள் வருகிறார். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு அற்புதமான வாய்ப்பிற்கு வெள்ளி இலக்கிய மேடைக்கு நன்றி தெரியுதலோடு இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற KGR ஐயா அவர்களையும், தொழில்நுட்பத்தை அழகாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் ஐயா அவர்களையும், இங்கு இணைந்திருக்கின்ற அத்தனை ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி கண்ணதாசனுடைய ஆன்மீக சிந்தனைகளை பற்றிய ஒரு சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கண்ணதாசனை பொறுத்தவரையிலே ஆன்மீகம் என்பது வெறும் தெய்வ வழிபாடு மட்டும் அல்ல. அவரை பொறுத்தவரையிலே மனிதர்கள் எப்படி மனிதாபிமானத்தோடு அறத்தோடு வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்து இறை அன்பை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாடல் வரிகளிலேயும் சரி, அர்த்தமுள்ள இந்து மதத்திலேயும் சரி அவர் நமக்காக விட்டு சென்றிருக்கின்ற அற்புதமான கருத்து. ஒரு வரி சொல்றாரு, யார் யாரு எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்து கொண்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லாட்டிதான் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அந்த பரமசிவன் கழுத்தில் இருந்துங்கிற பாடல் அழகா சொல்லும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. இதுல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறோம், இறைவனோட அன்பு பெற்றிருக்கிறோம் என்பதற்காக ஒரு ஆணவம் வந்துவிடக் கூடாது. இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்வதே அப்படிதான். மாயை, கண்மம், ஆணவம் இவை எல்லாவற்றையும் நீக்கினால்தான் இறை அருளை பெற முடியுங்கிறத அழகா எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தன்னுடைய பாடல்களிலே வடித்து கொடுத்திருப்பார் நம்முடைய கண்ணதாசன்.
அடுத்து ஒரு அற்புதமான பாடல் சொல்றாரு, 6 மனமே 6. அத போன்ற ஒரு சிறந்த பாடல் ஆன்மீகத்திற்கு உதாரணமான பாடல் சொல்ல முடியாது. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதிங்கிறார். வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இறைவன் கொடுத்த நியதி. இதற்கு நம்ம சில சமயத்துல துன்பம் வந்தா என்னடா என்னை இப்படி பாடாப்படுத்துறேன் இறைவனைத்தான் சொல்லுவோம். அதனால இறைவன் வகுத்த நியதி அப்படிங்கிறார். இறைவன் வகுத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரு துன்பத்தில் இன்பம் பட்டாகும், இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் என்று சொல்வார். என்ன 2 கட்டளைன்னு சொல்றார். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். அருமையான வரி. அடுத்த வரி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரி. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும், இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். பண்பு பணிவு இருந்தால், ஆணவம் இல்லாது இருந்தால் அங்கே இறைவன் வாழ்கிறான் என்பதை அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். எல்லா நன்மையும் இப்படிப்பட்டவர்களுக்கு உண்டாகும். என்ன அருமையான ஒரு வரி பாருங்க. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். ஒரு மனிதனை இதை விட சாடுவதற்கு வேற வரியே கிடையாது. ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்றார். தெய்வம் இருப்பது எங்கன்னா, மனிதன் எப்பொழுது மனிதாபிமானத்தோடு வாழ்கிறானோ அப்பொழுது தெய்வம் இருக்கிறது. அப்புறம் நீங்க ஆலயத்திற்கு போய் வணங்க வேண்டியது. இது அற்புதமான ஆன்மீகம். இதைத்தான் எல்லா சைவ சித்தாந்தங்களும் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லும். எனக்குள் இறைவன் இருக்கிறான், அதனாலதான் தெய்வம் இருப்பது இங்கே, அவனை தேடி நீ எங்கெல்லாம் அழைகிறாய் என்று சொல்வார். ஒரு பாட்டில் அழக சொல்வார். இந்த உள்ளம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயிர் தெய்வம் என்பது புடவன் வாழும் வெள்ளைவன். உன்னோட மனதுல ஆண்டவன் வாழ்றாடா, நீ ஆண்டவனை தேடி கோயில் கோயிலா போக வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு அற்புதமான சாற்றினை இந்த பாட்டுல கொடுத்திருப்பார். அதே மாதிரி நிலையாமையை பற்றி சொல்றார். இந்த உலகத்துல நிலையாமை இருக்கு, இந்த பிறவி இருக்கே, இது கடவுள் உனக்கு தந்ததை திருப்பி கேட்கிறான். இரவலா தந்திருக்கிறான், திருப்பி கேட்கிறான், இல்லைன்னா விட்டுடுவானா அப்படிங்கிறார். இறப்பை எண்ணி வருந்துகிற பொழுது அதை சொல்றார். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும். அந்த உயிர் அவனுடையது. அழகாக சொல்வார். இதெல்லாம் விட கடவுள் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கண்ணதாசன் கேட்டா அவர் சொல்றார், கடவுளை பொறுத்தவரையில எல்லா விளக்கங்களும் அவருக்குள்ள அடங்கும். ஆனா எந்த ஒரு தனி விளக்கத்திற்குள்ளும் அவர் அடங்க மாட்டார். அதுதான் கடவுளோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா கடவுளை அழகா இதுதான் கடவுள் போன்னு சொல்றார். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாரு, அவனை நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அவன் தான் இறைவன் அப்படிங்கிறார். இன்னும் அடுத்த வரி இருக்கே, அந்த வரி மிகவும் அற்புதமானது. தென்னை இள நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன். இப்போ இறைவனுக்கு நம்ம எல்லாம் படைக்கிறோம். வாழைப்பழம் படைக்கிறோம், எலுமிச்சம்பழம் படைக்கிறோம், எல்லாமே நம்ம சாப்பிட்றதெல்லாம் படைக்கிறோம். ஏன் தேங்காயை போல் இருப்பான்னு சொல்றாரு அப்படின்னா, முத்திய தேங்காய் ஓட்டில் தங்குவதில்லை, முற்றிய ஆன்மா இந்த உயிர் கூட்டில் தங்குவதில்லை. இதைத்தான் அழகா விளக்குறாரு. இது சைவ சித்தாந்தத்துடைய ஒரு சாரம். இந்த தேங்காயை வச்சு அழகா சொல்லியிருப்பார். இன்னும் தேங்காய் பாத்தீங்கன்னா, தேங்காயை உடைக்கிறவங்களுக்கு தெரியும். முதல் 2 தட்டு தட்டும் போது பிடிவாதமா இருக்கும், அந்த சவுண்டே வேற மாதிரி இருக்கும். 3வது தட்டு தட்டுங்க, உடைபடும் பொழுது அப்படியே விட்டு கொடுக்கும். இதுதான் தேங்காய் எடை. இதனாலதான் தேங்காயை உடைத்து இறைவனுக்கு படைக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஒரு நிமிஷம். இதுலயே இந்த பாட்டிலேயே முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவனுக்கு சுற்றமென நின்றிருப்பான். அதைத்தானே வள்ளுவர் சொல்றார். பற்றுக்கள் எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு பற்றற்றவனுடைய பாதங்களை பற்றுக அப்படின்னு சொல்றாரு. அதை இங்க அழகா சொல்லியிருப்பார். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவனுக்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். தாண்டா இறைவன் அப்படிங்கிறார்.
அழகா சொல்றாரு. கோழிக்குள் முட்டை வைத்து நிறைய வேறு எது முதல்ல வந்துச்சு? கோழி முதல்ல வந்துச்சா, முட்டை முதல்ல வந்துச்சா? அழகா சொல்றார். கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன். அவன் யாரு? அந்த ஏழையின் பெயர்தான் உலகில் இறைவன் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த சந்திரபாபு பாடியிருக்கிற பாட்டு, அதுல 2 வரிகள் மிகவும் அற்புதமான ஆன்மீக சித்தாந்தத்தோட சேர்ந்தது. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடன். சிரிக்காம இருக்கிற கவலையே பட்டு கொண்டிருக்கிறாய். அதனாலதான் என்ன சொல்றார்? தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேரின்பம். வாழ்க்கையில பேரின்பம் பெறுவதுதான் ஆன்மீகவாதிகளுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அந்த பேரின்பம் எப்போ வருமா? தன்னலத்தை எப்போது நீ மறக்கிறாயோ அப்போது உனக்கு பேரின்பம் வரும். இதுக்கு நீ பெருசா வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அழகா அந்த ஆன்மீகத்தினுடைய சாற்றினை கொடுப்பார். அது மாதிரி பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம கேட்கிறோம், கடவுள் இருக்கிறாரா? அவர் கேள்வி கேட்கிறான் கதாநாயகன். இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கின்றான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்னு கதாநாயகன் கேட்கிறப்போ அந்த பொண்ணு சொல்றா, மனிதன் இருக்கின்றானா? இறைவன் கேட்கின்றான். அவன் இருந்தா உலகில் எங்கே வாழ்கிறான்? ஏன்னா அவனுக்கு என்ன, ஒரு நாள் இந்த புத்தி மறுநாள் இருக்கிறது இல்ல, நிலையான புத்தி இருப்பதில்லை. நல்ல வசதி இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கிறான், துன்பத்துல இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கிறான். அதனால நிலையற்ற மனித குணம்தான் இறைவனை கல்லாக்கியது. வேற ஒரு படத்துல சொல்வார், இறைவன் ஏன் கல்லானார், மனம் கல்லாகி போன மனிதர்களாலே என்று அழகாக சொல்வார். இதெல்லாமே அவருடைய அந்த ஆன்மீக சிந்தனை தான், கடவுள் பற்றிய கருத்துக்கள் தான். ஒரு நாள் இருந்த மனம் மறுநாள் இருப்பதில்லை, குடிசையில் ஒரு மனது, கோபுரத்தில் ஒரு மனது, கூடாத சேர்க்கையெல்லாம் கூடினால் பல மனது. இப்படிப்பட்டவன் மனிதன் எப்படி இறைவன் அவனோடு வந்து வாழ்வான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு படத்துல தெய்வ சிந்தனைகள் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்ட அவர் சொல்லுவார், தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அவ்வளவுதான போட. நீ இல்லைன்னு சொல்றியா? இல்ல. உனக்கு உண்டுன்னு சொல்றியா? ஆமா உண்டு. அப்போ அந்த இறைவனை பற்றி நீ என்ன கருத்து வைத்திருக்க, உன் மனதுல என்ன இருக்கு, அதுதான் இறைவன். அதே மாதிரி ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதே இறைவன். அற்புதமான இங்கிருந்து ஆட்டுகிறவன் அங்கிருந்து ஆட்டுகிறவன் செய்கிறது அப்படின்னு ஒரு படத்துல சொல்வார். அப்போ யாரெல்லாம் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அதுவே கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. அப்போ இந்த இறை வழிபாடு ஆன்மீகம் எல்லாமே எதுக்கு? நம்முடைய துன்பம் போவதற்கு. நீ எப்போது உள்ளத்தை உயர்வாக வைத்துக் கொண்டிருக்கிறாயோ துன்பம் எல்லாம் போயிடும், எல்லாம் கண்ணன் செயல் அப்படின்னு நினைக்கிறப்ப அதுதானே மகாபாரதத்துல வருது. 2 கைகளையும் அந்த வஸ்திரத்தை பற்றி கொண்டிருப்பதை விட்டு விட்டு கிருஷ்ணா நீதான்ற போதுதான் கிருஷ்ணர் வர்றார், அது வரைக்கும் வரல. அப்போ முழுமையான சரணாகதியைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத கண்ணதாசன் பாடல்கள் அழகா சொல்லுது. மற்றைய கடவுள்கள் எல்லாம் அவரை பொறுத்தவரையில வழிபாட்டிற்குரிய கடவுள் முருகனும் கிருஷ்ணனும் தான் உபதேசம் செய்யக்கூடியவர்கள், ஆசானுடைய நிலையிலே வைத்து பார்க்கக்கூடிய கடவுள். ஆகையினாலே தான் நான் கண்ணதாசன் என்று அழகாக ஒரு படத்திலே சொல்வதாக சொல்வார்கள். வீடு வரை ஒருவருக்கே ஒரு அற்புதமான பாடல். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். எல்லாம் முடிஞ்சது, கொள்ளி வச்சாச்சு, பிள்ளை காடு வரைக்கும். கடைசி வரைன்னா என்ன அர்த்தம்? ஒரு அற்புதமான வரி அது. இங்க தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் வள்ளுவர் சொல்றாரு. இந்த உலகத்திலே நாம எப்படி வாழ்ந்திருக்கிறோமோ அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையானது அமையும். சைவ சித்தாந்தம் அதுதான் சொல்றது, எத்தனை பாவம் பண்ணிருக்கிறோம் அதுக்கு தகுந்தபடி உனக்கு பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரு? உன்னுடைய பாவ புண்ணியங்கள், நீ செய்த அந்த செயல்கள், அதனுடைய விளைவுகள், இதையெல்லாம் பார்க்கிற போதுதான் அவர் சொல்றாரு, நிச்சயமாக ஒருவன் இந்த ஊழினை தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் வெல்ல முடியுமா, விதியை வெல்ல முடியுமா மதியால்?
வெல்ல முடியும் என்று ஒரு சிலர் சொல்வார்கள். வெல்லலாம். எப்போது என்றால், வெல்ல முடியும் என்பதும் ஒரு விதியாக இருந்தால் தான் வெல்லலாம். வள்ளுவர் அழகா சொல்வார், நீ ஏதாவது செஞ்சு அதை வெல்லணும்னு நினைச்சா உனக்கு முன்னாடி அந்த விதி போய் நின்று விடுமப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். அழகா அந்த சாரங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்து எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலே எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். கடவுள் ஒரு நாள் இந்த மாதிரி இருந்து கடவுள் எப்படி வருவாரு? கடவுள் வருகிறார். ஆனாலும் இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையேயும் கடவுள் வர்றாராம். எப்படி இருக்கு இந்த உலகம் அப்படின்னா, ஒருத்தன் சந்தோஷமா இருக்குங்கிறான், ஒருத்தன் கஷ்டமா இருக்குங்கிறான். அப்போ அவர் சிரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? கள்ளமில்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது? இவற்றினாலதான் உங்களுக்கு துன்பம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த பாடல் வரிகளிலே சொல்லியிருப்பார். இத்தனை அழகான அவருடைய இதுல அந்த சட்டி சுற்றதடா பாட்டு இருக்கு. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா அப்படின்னு சொல்வார். அந்த மிருகம் ஆட்டி வைக்கிற பொழுது மனிதன் மனிதனாகவே இருப்பதில்லை. எப்பொழுது மனிதன் மனிதாபிமானத்தோடு நன்றாக அறநெறிப்பட்டு வாழ்கிறானோ அன்றைக்கு இறைவன் அவனை தேடி வந்து அவனோடு வாழ்வான் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கருத்தைத்தான் சொல்கிறார். ஆணவம் இல்லாமல் எல்லோரையும் சாட்டை இல்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறவன் இறைவன். ஆணவம் என்பது ஆண்மைக்கு அவம் என்று சொல்கிறார். 1008 இடையூறுகளுக்கு இடையிலேயும் நாம் நம்பக்கூடிய ஒரே பொருள் பரம்பொருள். எனவே அவனுக்கு முன்னால் தலை குனிந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறார். தலை குனிந்து நீதான் எல்லாம் என்று எப்பொழுது சரணாகதி முழுமையாக அடைகிறோமோ அப்பொழுது இறையருள் நமக்கு கிட்டும் என்பதை தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற அந்த அற்புதமான நூலின் மூலமாகவும் மிகச் சிறப்பாக நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற கண்ணதாசனை வணங்குவோம். வணங்குவதோடு கூட அவர் வழியில் நின்று மிகச் சிறப்பாக இறையர்களை பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசுறீங்கம்மா ஆன்மீகத்தை. மகிழ்ச்சி. 5 சொற்பொழிவாளர்களும் தங்களுடைய தலைப்புக்கு நியாயம் செய்கின்ற வகையில் மிக அழகாக பேசியிருக்கிறார்கள். அவரவர்கள் சொன்னதையெல்லாம் அவ்வப்பொழுதே நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். உலகம்மாள் அவர்கள் சொன்னதை மட்டும் நான் சொல்லவில்லை. கடைசியில் முடிக்கின்ற பொழுது அதை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். பானுமதி அம்மையார் பேசுற போது ஒரு பாட்டு சொன்னாங்க. கண்ணதாசனுடைய கற்பனைக்கு ஒரு அழகான பாட்டு. ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தாள் என்ற ஒரு பாட்டு. அந்த அம்மா எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடிய பாடலில இருந்து ஆறுமுகமான பொருளை முதல் எடுத்தார் என்று ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அருணகிரிநாதர் இந்த பாணி எங்க இருந்து எடுத்தாருன்னு கேட்டா திருமுருகாற்றுப்படையில இருந்து எடுத்திருக்காரு. நக்கீரதான் முதல்ல எழுதினார். மாயிருள் ஞானம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரித்தென்று ஒரு முகம்னு ஒரு பாட்டு வரும். அதில் 6 முகங்களை அடுக்கி சொல்லியிருப்பார் நக்கீரர். அங்க இருந்து எடுத்தார். அங்க இருந்து கண்ணதாசன் ஆறுமுகமான பொருள் எடுத்தார் இல்லையா? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வரனும் ஞானமொழி அருணகிரிநாதர் எழுதினார் இல்லையா? அது அப்படியே அவர் எழுதுறார் பாருங்க. தாமரையில் பூத்து வந்த தங்க முகம் ஒன்று, தன்னிலவில் சாரெடுத்து வார்த்த முகம் ஒன்று, பால்மணமும் பூமுகமும் படிந்த முகம் ஒன்று, பாவலருக்கு பாடல் தரும் பளிங்கு முகம் ஒன்று, வேல்படித்த கண்ணிரண்டும் விலங்கு முகம் ஒன்று, வெள்ளிரதம் போல விளங்கும் பிள்ளை முகம் ஒன்று என்று இவர் இங்க 6 முகத்தை எழுதியிருக்கார். திருமுருகாற்றுப்படையில் 6 முகம் எழுதினார் நக்கீரர். அருணகிரிநாதர் 6 முகம் எழுதினார் ஏறுமையில் ஏறில. கண்ணதாசன் தாமரையில் பூத்து வந்த தங்க முகம் ஒன்றுன்னு இங்க இருந்து எடுத்துக்கார். ஆக இலக்கியத்திலிருந்து இலக்கியம், இலக்கியத்திலிருந்து இலக்கியம் என்று இந்த வழி வழியாக இந்த இலக்கியத்தை கண்ணதாசன் கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை அம்மையார் ரொம்ப அழகா அந்த ஒரு வரியில எடுத்து சொன்னாங்க. அது ஒரு நல்ல வரிமா, அதை நான் சிந்திக்கல. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும்ங்கிற எடுத்துதான் ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தால் நீங்க சொன்னது எனக்கு புதுசு, மொத்ததால எனக்கு பழசு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதெல்லாம். அடுத்து இந்த மாதிரி நிறைய கண்ணதாசன்
அந்த இலக்கியம் என்பதெல்லாம் ரொம்ப நிறைய பண்ணியிருப்பார். ஏராளமான பாட்டுகள் இலக்கியம் வந்து உங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும். குறுந்தொகையில இருந்து எடுத்து கையாண்டிருக்க, திருக்குறள் இருந்து அவர் கையாண்டிருக்கிறது. காலைக்கு நான் செய்த நன்றன்கொள் எவன்கள் மாலைக்கு செய்த பகை. என்ன திருக்குறளை சரியா சொல்லிடணும். சினிமா பாட்டுனா தப்பு கூட சொல்லி காலைக்கு நான் செய்த நன்றன்கொள் எவன்கொள் மாலைக்கு நான் செய்த பகை. மாலைக்கு செய்த பகை. இது அழகா ரெண்டே ஒரு எழுதார். காலைக்கு நான் செய்த நன்மை என்ன, மாலைக்கு நான் செய்த தீமை என்ன, அதிகாலைக்கு நான் செய்த நன்மை என்னன்னு கல்யாணி நூல் எழுத ஆரம்பிச்சார். இப்படி பல பாடல்களை, இயற்கை என்னும் நிலைய கண்ணி என்ற பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஏங்குகிறாள் தனிமை எண்ணின்னு ஒரு பாட்டெல்லாம் எழுதுவார். அதெல்லாம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றடி கொண்டே உல என்ற திருக்குறள் எடுத்து வைத்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம விளக்கமே சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இப்ப இருக்கட்டும், குறுந்தொகையில் ஒரு பாட்டு உண்டு. குக்கு என்றது கோழி, அதனை துக்கென்றது என் தூய நெஞ்சம்னாகும். அவன் கணவனுடைய அல்லது காதலனுடைய தோல்ல சாஞ்சிருக்காளாம். இந்த வைகரை பொழுது வருதான், எது மாதிரி வருதான், வாழ் மாதிரி வருதான் அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு. அது வாழ் மாதிரி வருதுன்றது எப்படி அவ தெரிஞ்சுக்கிறாளாம், குக்கு என்றது கோழி, கோழி கூவுதான். கூவும் போதே அவளுக்கு பக்குனாதான், திக்குன்றதான் நெஞ்சம். இத சொன்னா இது ஒரு படத்துல எழுதியிருப்பார் பாட்டு. சேவல் குரலே கூவாதே, சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே, மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். என்ன அழகான பாட்டுங்க. எங்க இருக்கிற பாட்டை எடுத்துன்னு வந்து எங்க கொண்டு வந்து போட்டிருக்காரு பாருங்க. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய பாட்டை. ஊமைக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஊமைங்க. அளவுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தா நிம்மதி இருக்காது. அது என்ன ஒரு ஊமை சொன்னார் பாருங்க. யானையை போல பூனையும் தின்னா ஜீரணமாகாது. எவ்வளவு எளிமையான ஊமை சொல்லிட்டாரு பாருங்க. அதே மாதிரி பாலும் படத்துல ஒரு சிக்கலான நிகழ்ச்சி. அவ திருமணமானவ ஏற்கனவே, அவளை திரும்பவும் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அவ போய் பாடுறான், நான் இந்த நாடகம் இந்த மேடையில் எத்தனை நாளமான்னு பாடும்போது சொல்றா, தன்னடை நனைஞ்ச சொல்றா, நெய்யை பாலாய் எண்ணி இருப்பது எத்தனை நாளமான்னு கேக்குறான். நானே நெய்யா மாறிட்டேன், ஏன் இன்னும் பால் நினைச்சுட்டு இருக்கீங்களப்பா, நியாயமா? அந்த ஒரு வரியில நான் ஏற்கனவே திருமணமானவள், என்ன போய் திருமணமாகாதவள் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களேன்றத இவ்வளவு பெரிய செய்திய ஒரு ஊமையில சொன்னார் பாருங்க. நெய்யை பாலாய் எண்ணி இருப்பது எத்தனை நாளம்மா, நிலை கண்ணாடியில் முகத்தை மறைப்பது எத்தனை நாளம்மா. இப்படி ரொம்ப அழகான 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா, இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா. இப்படி ஏராளமான வரிகள் எல்லாம் அவர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரிதான் அந்த இதுக்கு எழுதினார், இதுக்கு பாகப்பிரிவினை படத்துக்கு. கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, 2 கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா, காதல் தரவில்லையா. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. எப்படி ரொம்ப அழகான பாட்டு. அங்கம் குறைஞ்சா கூட என்னுடைய அன்பு மட்டும் குறையாதுப்பா அப்படின்னாரு. இந்த வாழ்க்கை கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காரு. கபிலம் சொன்ன மாதிரி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அது அந்தம்மா கூட உலகம்மா கூட ஆன்மீகத்துக்கு கொண்டு வந்தாங்க. விருப்பம் போல வளர்ச்சிக்கலாம் கண்ணதாசன் பாட்டை. அவங்க 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 கண்ணோட்டத்தை பார்த்துக்கலாம் வச்சுங்களா. அது மாதிரி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ன்ற பாட்டு, மயக்கமா கலக்கமா பாட்டு, ரொம்ப புகழ் வாய்ந்த பாட்டு. ஒரு இடத்துல சொல்லுவார், அதே பாகப்பிரிவினர் தான் சொல்றாரு, மானமே ஆடைகளாம் மரியாதை பொன்னகையாம், மானமே ஆடைகளாம். அவர் சொல்றா, ஒரு பொண்ணு ஏழை, என்னமா இருக்கு அப்படின்றதுக்கு அவர் சொல்ற, என்கிட்ட என்னையா இருக்கு,
மானமே ஆடைகளாம் மரியாதை பொன்னகையாம் நாணமாய் குணம் இருந்தால் போதுமே எங்கள் நாட்டு மக்கள் கூட பெருமை தோன்றுமே நாட்டு மக்கள் கூட பெருமை தோன்றுமே. என்ன அழகான பாட்டு இல்ல? நல்ல செறிவான பாட்டு கூட இல்ல? ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வாழ்க்கை கருத்துக்கள் சொல்றது. குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோயிலுக்கு இணையாகும் குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும். என்ன பாட்டுமா? குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லைனா படித்த மாந்தர் வாழும் நாட்டில் பார்க்கும் யாவும் பொது உடைமை பிள்ளை குணமும் நல்ல குணமும் நமது வீட்டின் தனி உடைமை. எது பொது உடைமை? படித்த மாந்தர் வாழும் நாட்டில் பார்க்கும் யாவும் சமுதாயம் பொது உடைமை பிள்ளை குணமும் நல்ல குணமும் நமது வீட்டின் தனி உடைமை. அது எங்களுக்கே தனிமை உரிமைப்பா. இப்படின்னு எவ்வளவோ அழகழகான பாடல்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். நான் நேரம் பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் இது இந்த பாட்டு எழுதுற எல்லாம் எனக்கு, அது என்னுடைய பாட்டு. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் என்று இந்த தாய் உணர்வை வந்து அழகா எழுதியிருப்பார். சமுதாய சிந்தனையெல்லாம் எவ்வளவு பாட்டு எழுதியிருப்பார். நம்ம இவர் கூட சொன்னார் அழகா, பொதிகை செல்வராஜ் சமுதாய சிந்தனை பத்தி சொல்லும்போது சொன்னார், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாம இல்லாத நிலை வேண்டும். என்ன பாட்டுங்க? பாலன வருவோர்க்கு பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் கூழென வருவோர்க்கு பசியென வருவோர்க்கு கூழ் தருவோம் தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம். இந்த ஏற்றத்தாழ்வு ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அண்ணாந்து பாக்கிற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் இட்டால் பொன்னான பெயர் என்று உலக பெண்ணான உலகென்று பெயரும் இட்டால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. இப்படி அவர் நிறைய பூஞ்செட்டு கண்டங்கள் பொன்மணி தீபங்கள்ன்றதெல்லாம் வந்து சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு எழுதியிருப்பார். ஒரு பாட்டு எழுந்தார், குழந்தைக்காகன்னு நினைக்கிறேன் அந்த பாடம். பூமரத்து நிழலும் உண்டு பொன்னி நதி காற்றும் உண்டு காவலுக்கு அன்னை உண்டு ஆறாரோ அந்த கடவுளுக்கு வேண்டியவர் யார் யாரோ. அவர் ஏழை, அவ அந்த காட்டுல உட்கார்ந்து தாளாட்டிட்டு இருக்கா குழந்தைய. பூமரத்து நிழலும் உண்டு பொன்னி நதி காற்றும் உண்டு. அவ்வளவுதான், எனக்கு இயற்கைதான். பூமரத்து நிழலு பொன்னி நதி காற்று. காவலுக்கு அன்னை உண்டு. நான் மட்டும்தான் காவல், நம்ம சுத்தி யாரும் இல்ல. அந்த கடவுளுக்கு வேண்டியவர் யார் யாரோ. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காட்டுவார் பாருங்க. தங்கமணி வைரம் உண்டு தங்கமணி தொட்டில் உண்டு தனி வைர மஞ்சம் உண்டு கண்ணிறைந்த மஞ்சம் உண்டு இந்த கடவுளுக்கு வேண்டியவர் யார் யாரோன்னு எழுதினார். அவர் ரொம்ப வசதியா இருப்பான். தங்கமணி தொட்டில் உண்டு தனி வைர மெத்தை உண்டு கண்ணிறைந்த மஞ்சம் உண்டு அந்த கடவுளுக்கு வேண்டியவர் யார் யாரோ. கடவுளுக்கு நன்றி சொல்வோம் ஆறாரோன்னு பாடுவான். அவ யாரு சொல்றா? கடவுளுக்கு வேண்டியவர் யார் யாரோ. நாம இல்லப்பா, நம்ம கடவுளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம கடவுள் கவனிக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டா. இவன் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் ஆறாரோன்னு பாடினார். இப்படி ரெண்டு விதமான சமுதாயத்தை கூட பல இடங்கள்ல அவரு சுட்டி காட்டி பாடியிருக்காரு. பெண்ணியத்துக்கு வருவோம். பெண்ணியத்துக்கு அவர் ஏராளமான கவிதைகள் எழுதியிருக்கார். பெண்ணே தெய்வம் அன்னை கடவுள்
என்றே அவன் பேசுகிறான். பெண் பேதையர் என்றும் பீடையர் என்றும் மறுநாள் அவனே ஏசுகிறான். அவன் இந்த மாதிரி உண்டா, நீதான் தெய்வமா, மறுநாளே போட்டு சாத்தம் சாத்திட்டு இருப்பான். நான் இதுதான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஆடிப்பெருக்கு ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டு ஒரு நல்ல பாட்டு. கண் இழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார்னு. அது ரொம்ப அழகா முடிப்பார். அதை முடிக்கும் பொழுது ரொம்ப அழகா முடிப்பார். பெண் பெருமை பேசி பேசி காலம் கழிப்பார், தன் பெருமை குலையும் என்றால் பெண்ணை அழிப்பார். முன்னும் இல்லை பின்னும் இல்லை முடிவும் இல்லையே, மூடர் செய்த விதிகளிலே தெளிவும் இல்லையே சொல்லிட்டு இவன் செஞ்ச விதிகள்ல எதுவுமே தெளிவில்லடான்ட்டு. இந்த ஒரு காதல் பாட்டுல ஒரு பெண்ணினுடைய நிலைமை எழுதியிருப்பார். பணக்கார குடும்பத்தை எழுதியிருப்பார். என்ன, உன்னை நம்பினார் கெடுவதில்லை நாயகனின்னு ஒரு பாட்டு. அத கனியை மரம் அறியும், காதலை மனம் அறியும். கனியை மரம் அறியும், காதலை மனம் அறியும். கனிவிருந்தால் அல்லவா கன்னியர் நிலை புரியும். எப்படி சொல்லிருக்க பாருங்க. கனிவுன்னு ஒண்ணு இருந்தாதானப்பா உங்களுக்கு எங்க நிலைமை தெரிய போகுது. ஆண்டவனுக்கு ஒரு மனது, ஆண்களுக்கு இரு மனது, தோன்றிய நாள் தொட்டு தவிப்பதுதான் பெண் மனது அப்படின்னு ஒரு காதல் பாட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பாட்டை அது சமுதாயத்துக்கு கூட பொருந்தக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த அம்மா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆசைக்களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அது நல்ல வரி. இந்த பாரசீகத்துல ஒரு கவிஞன் இருந்தான், சா அதிக்குன்னு பேர். அவனும் பாரசீக கவிஞன். அவன் பூந்தோட்டம்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். இந்த தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல ஒரு வரி சொல்லுவான், ரொம்ப அழகான வரி அது. பேசுவதனாலேயே நீ மிருகத்தை விட பெரியவனாகி விட மாட்டாய். பேச தெரியாமல் பேசினால், அதாவது நாகரிகம் இல்லாமல் பேசினால் நீ மிருகத்தை விட கீழானவனாக மாறி விடுவாய். அதான் சொல்லுவான். பேசுறதுனாலே நீ மிருகத்தோட பெரிய ஆள் நினைக்காத. நீ தரம் இல்லாம பேசினா நீ மிருகத்தோட கீழே. அதனால்தான் அவர் சொன்னார், பேச தெரிந்த மிருகம் என்ற வரியை கொண்டு வந்து அழகா போட்டாருங்க. ஆசைக்களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம்னு போட்டிருப்பார். நம்ம பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டுன்ற ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அப்ப அது ஒரு போடும் போட்டு ரொம்ப எல்லாருமே அதை பாராட்டாங்க. அந்த பாட்டை அது ஒரு கவிதையா கூட எழுதியிருப்பாரு. அது கவிதையா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டான்ஸ் எழுதி ஒரு 4 ஸ்டான்ஸா தான் அவர் அங்க இருந்து எடுத்து கொடுத்திருக்காரு. இப்படி நிறைய பாட்டு. இந்த ராமனத்தனை ராமனடின்ற பாட்டெல்லாம் ஒரு அற்புதமான பாட்டு. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு என்ன வருமாது தெய்வமான கல்யாண ராமன், அரசால வந்த ராஜாராமன், அலங்கார ரூபன் ஆனந்தராமன், அலங்கார ரூபன் சுந்தரராமன். இப்படி அழகா எழுதியிருப்பார். தாயே தெய்வம் என்ற கோசலை ராமன், தந்தை பேர் சொல்லும் தசரதராமன், வீரம் என்னும் வில்லை என்னும் கோதண்டராமன், வெற்றி என்னும் பேர் சொல்லும் ஸ்ரீஜெயராமன். அழகா எழுதியிருப்பார். மதங்களை இணைப்பவன் சிவராமன், சிவன் ராமன் இல்லையா. இப்படி ரொம்ப அழகழகான ஏராளம். நம்ம கபிலன் கூட அடிக்கடி அந்த வரியை சொல்லுவாருங்க. ஸ்ட்ரெயிட்ட உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உள்ளிருந்து வாழ்த்துவது உன் செயல் அன்றோ. அவ்வளவு அருமையான வரி பார்க்காது. நாம வாழ்த்தலையா, ஏன்னா மனுஷனுக்கு வாழ்த்துற தன்மை வராது போகுது. உள்ளிருந்து வாழ்த்துனா அது தெய்வமே வாழ்த்துகிறது என்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி பல இடங்களில் அந்த அம்மா கூட சொன்னாங்க, பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்தடா, மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடான்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் 2 வரியில சொன்னதை ரொம்ப அழகா ஒரே வரியில சொல்லிட்டார். மனத்துக்கண் மாசையிலனாதல் அனைத்து அரண் ஆகல நீர பெறனார் திருவள்ளுவர். மனசுல மட்டும் மாசு இல்லாம போனா அது போறா உலகத்துல இருக்க எல்லாரும் அதுதான்.
அதே மாதிரி அவர் என்ன சொல்லுவாரு, மனது சுத்தமாக இருந்தால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மாணிக்கவாசகர். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு ஆன்மீக வரிகள். கண்ணதாசன் ஒரே வரியில சொல்லுவார், மனசை பார்த்துக்க நல்லபடி, முடிஞ்சு போச்சு. மனசை பார்த்துக்க நல்லபடி, உனக்கு உனக்கு நீதான் நீதிபதி என்ற பாட்டுல மனசை பார்த்துக்க ஒரே வரியில கூட நிறுத்திடுவார். இது மாதிரி பல்வேறு ஆன்மீக சிந்தனைகளை அவர் கொண்டு தன்னுடைய திரைப்பாடல்கள் எல்லாம் மிக அழகழகாக இங்கே அவர் பதிவு செய்திருக்கிறார். இதில் இலக்கியத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் மனிதனை பற்றியும் இந்த பெண்ணியத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் மிக அழகாக இந்த ஐவரும் நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள். உங்கள் ஐவருக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. மிக சிறப்பான ஒரு கருத்தரங்கம். கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்கிற போது அந்த பாடல்களிடையே நம்ம உணர்வுகள் எல்லாம் கரைந்து போவதும் நம் உள்ளம் உறைந்து போவதும் நம்மால் தவிர்க்க முடியாத ஒன்று. மிக சிறப்பான கருத்தரங்கம். 5 பேச்சாளர்களும் அருமையாக இங்கே உரையாற்றினார்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கத்தை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த வெளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்களுக்கும், உரையாற்றிய கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், கவிஞர் குமாப்பா கபிலன் அவர்களுக்கும், கவி மாமணி பொதிகை மு செல்வராஜன் அவர்களுக்கும், முனைவர் தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும், கவிஞர் பே உலகம்மாள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே கலந்து கொண்டு பெருமளவிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை ஆர்வலர்கள், மொழி பற்றாளர்கள் அத்தனை பேருக்கும் வெள்ளி இலக்கிய மேடை நன்றியை சொல்லிக் கொள்கிறது. இன்னும் ஒரு செய்தி, ஐயா இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய ஐயா புதிய செல்வராசன் அவர்களை பற்றிய ஒரு செய்தி. சமீபத்திலே கவிராசன் இலக்கிய கழகமும் நம் உரத்த சிந்தனை என்ற மாத இதழும் சேர்ந்து ஒரு கவிதை போட்டி ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். விருத்தப்பா போட்டி 2026 எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற தலைப்பிலே நடத்தப்பட்ட அவர்களுக்கு ஒரு 104 கவிதைகள் வந்திருக்கின்றன. அதிலே 10 கவிதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த 10 கவிதைகளுக்கும் ஒவ்வொரு கவிதைக்கும் 200 ரூபாய் பரிசளிக்கிறார்கள். அந்த 10 கவிதைகளை எடுத்த பிறகு அதிலிருந்து 2 கவிதைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து 2000 ரூபாய், தலா 2000 வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த 10 கவிதைகளிலே நம்முடைய கவிமாமணி பொதிகை செல்வராஜனுடைய கவிதையும் ஒன்று என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு எங்களுடைய வெள்ளி இலக்கிய மேடையினுடைய வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக நான் 1000-ல் ஒருவன். வெரி குட். லட்சத்தில் ஒரு யாருனா தான் சொல்லுங்க, நாம ஒண்ணும் கிடையாது, கடகோடி நானு. அனைவருக்கும் நன்றி. இத்துடன் நான் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன்.